சிவே சிவம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு இனிமையான காலை பொழுதில் உங்களை அன்புடன் இனிதே வரவேற்கிறோம். இந்த 2 நாள் பயிற்சி வகுப்புடைய சிறப்பு பாத்தீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டு ஒரு வகுப்பு அப்படிங்கிறதா இருக்காது. பொதுவா எல்லாம் கலந்த ஒரு பொது வகுப்பாக இருக்கும். சித்த மருத்துவத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு சித்த மருத்துவம் இல்லாட்டி வர்ம மருத்துவம் இது மாதிரி இல்ல நாடிகள் சம்பந்தமான வகுப்பு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்னா அதை ஒட்டியே போயிட்டு இருப்பாங்க. சித்த மருத்துவத்துல ஆயுர்வேதத்துல அது எல்லாம் கலந்த ஒரு வகுப்பா இருந்துட்டு இருக்கும். நாம இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மனிதனுக்கு 3 தோஷங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தோஷம்னா குறைபாடுன்னு அர்த்தங்க. 3 தோஷங்கள் சொல்லக்கூடியதுல வாதம், பித்தம், கபம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இதுல இன்றைக்கு நாம பார்க்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க வாதம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான வகுப்பு. இந்த 2 நாளுமே நம்ம அதை ஒட்டி தான் பயணிக்க போறோம். இன்றைக்கு வாதம் அப்படின்னா என்ன, அதுல இருந்து வரக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதுல இருந்து நம்ம எப்படி நம்மை மீட்டுக் கொள்வது, இது இயற்கையான எளிமையான வழிமுறைகளை உள்ளடக்கியதாக இந்த வகுப்பு இருக்க போகுதுங்க. முதலாவது இன்னைக்கு இந்த வகுப்புல என்னெல்லாம் வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு தலைப்பு செய்தி மாதிரி கொஞ்சம் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா அது புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரக்கு சௌகரியமா இருக்கும். இப்ப இந்த வகுப்புல இணைந்திருக்கக்கூடிய நீங்க ஏற்கனவே ஒரு மாற்று மருத்துவம் சார்ந்த ஏதோ ஒரு பயிற்சி வகுப்புகள்ல எல்லாம் கலந்திருக்கலாம், பயிற்சி செய்துட்டு இருக்கலாம். இல்லைங்க நான் இது முன்னாடி எந்த வகுப்புக்குமே இது மாதிரி மருத்துவம் சார்ந்து போனதில்லை, புதிதாக இந்த வாதம் சம்பந்தமா கத்துக்கலான்னு நான் உள்ள வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க எந்த வகையா இந்த வகுப்புக்குள்ள நீங்க இணைந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வகுப்பு நிச்சயம் ஒரு முக்கியமான வகுப்பு. உங்களுக்கு அவ்வளவும் பயன் தரக்கூடிய நிறைய செய்திகளை இந்த வகுப்பு உள்ளடக்கியதாக இருக்கு. அப்படின்னா இந்த வகுப்புல வாதம்னா என்னன்னு முதல்ல சொல்லிடுவோம். வாதம்னா என்ன, நமக்கு எல்லாமே கேள்விப்பட்ட செய்திகள் மட்டுமே நம்ம வச்சிருப்போம். அதை பத்தின டீட்டெயில் அவ்வளவுக்கா தெரியாது, தெரிஞ்சிருக்கான வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கலாம். இந்த இதுல வாதம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம டீட்டெயில் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இது வந்துருச்சு அப்படின்னா வாதம் ஒரு மனிதனை பாதிக்கும் போது என்னென்ன அறிகுறிகள் எல்லாம் வரும், என்னென்ன அறிகுறிகளாக அது வெளிப்படுத்தும். வாதம் கடந்து 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 போகும்போது அது தீவிரம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா, எடுத்த எடுப்பிலேயே ஒரு நோய் தீவிரம் அடைஞ்சிருதே இல்லை இல்லைங்களா? தீவிரம் அடையிறது இல்லை. அப்போ அதுக்கு கொஞ்சம் காலகட்டம் ஆகும். அந்த தீவிரம் அடையக்கூடிய நிலையில இன்றைக்கு நிறைய நோயாளிகள் வாதம் சார்ந்து இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தனக்கு இந்த நோய் தான் பாதிச்சிருக்குது, வாதத்தினால் நம்ம அஃபெக்ட் ஆயிருக்கிறோம் அப்படிங்கிறது கூட தெரியாமலே இருக்கிறார்கள். அப்ப அப்படி இருக்கும்போது நிலைமை இன்னும் மோசமாக்கும் இல்லையா? அப்ப அதை பத்தின புரிதலை நாம கொண்டு வரும். தீவிரம் ஆயிடுச்சுன்னா என்னவா இருக்கும். இதுல தச வாயுக்கள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? பிராணன், அபானன், உதானன், சமானன், வியானன், தனஞ்சயன், கிரிகரன், இது மாதிரி 10 வாயுக்கள் பாத்தீங்கன்னா இதுல முக்கிய பங்கு வகிக்குது. இது வரைக்கும் யாரும் அந்த கோணத்துல இது அணுகல இந்த வகுப்பை. நான் தான் சொல்றேன், இந்த வகுப்பு முற்றிலும் ஒரு புது மாதிரியான ஒரு வகுப்பு. இதுக்கு என்ன சொல்றது, வாதம், பித்தம், கபம்னு நம்ம சொல்றதுலயே வாதத்தை தனித்து இவ்வளவு டீட்டெயில் பண்ணக்கூடியதாக இது வரைக்கும் வகுப்பா நம்ம பார்க்கல, அனுபவத்துல பார்க்கல, நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இது வாதம் சம்பந்தமாகவே முழுக்க இது தெரிஞ்சுக்கூடிய வரும். அப்போ தீவிரம் அடைந்த ஒரு சூழ்நிலையில அதிலிருந்து ஒரு மனிதனை எப்படி ரெக்கவர் பண்றது, அதாவது அந்த மனிதனை குணப்படுத்துவதற்கான வழிமுறைகளுக்கு நாம் எந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் செய்யணும். அதுக்குன்னு சில பயிற்சிகள் இருக்கும், அதுக்குன்னு சில மருத்துவ முறைகள்லாம் இருக்கு, அதற்குன்னு சில உணவு முறைகள்லாம் இருக்கு, சில எண்ணெய்கள், மூலிகை எண்ணெய்கள்லாம் இருக்கு. எதையை நம்ம எப்படி தேர்வு செய்து பயன்படுத்துறது, அதற்கப்புறம் சிகிச்சைக்கு பின்பாக தினசரி வாழ்க்கையில் அவர்கள் எதையெல்லாம் கடைபிடித்து கொண்டு வர வேண்டும். இது வாத நோய் பாதிச்சவங்களுக்கும் மட்டும் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. அப்படின்னா வாதம் அப்படிங்கறத பத்தின ஒரு துவக்க நிலையிலேயே ஒரு பாதிப்பு அறிகுறிகள்லாம் தெரியுதுன்னா அது வராமையே ஒற்றி போடுவதற்கு, அது வராமையே பார்த்துக்கிறதுக்கு கூட வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி இந்த வகுப்பு தெல்ல தெளிவாக உங்களுக்கு விளக்க இருக்கிறது. இன்றைக்கும் நாளைக்கும் இந்த சிலபஸ் ஃபுல்லாவே கவர் ஆயிடும், சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த பாடத்துக்குள்ள நாம 1 by 1 நம்ம பார்க்க போறோம், ஒன்னொன்னா கவனிப்போம். அதுக்கு முன்னாடி
நம்முடைய ஆசான் திருமூலர் நம்முடைய எல்லா வகுப்புகளிலுமே திருமந்திர பாடல் ஒன்றிலிருந்தே வகுப்பு துவங்கும். அது ஏற்கனவே வகுப்பில் கலந்திருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த வகுப்புக்கு என்று ஆசான் திருமூலருடைய பாடல் ஒன்றை நாம எடுத்திருக்கிறோம். பாடல் 135ங்க திருமந்திரத்துல. நீங்க நான் சொல்றேன், ஒரு தடவை நீங்க குறிச்சுக்கிறேன்னா குறிச்சுக்கங்க, இல்ல திருமந்திர பாட்டை எடுத்துட்டீங்கன்னா கூட அது முழு விளக்கத்தோட அந்த பாடலும் வந்துடும். இந்த பாடலை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பாடத்துக்கான அடிநாதம், முக்கியமான எசன்ஸ் எல்லாமே இந்த வகுப்போட இது எல்லாமே இந்த 4 வரி பாடலுக்குள்ள இருக்கு. அதனால இதை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை, பிண்டம் சுருங்கின் பிராணன் நிலை பெறும், உண்டி சுருங்கில் உபாயம் பல உல, கண்டம் கருத்த கபாலியும் ஆமே. பாருங்க, இந்த 4 வரியில நமக்கு வேணுங்கிற மருத்துவத்துக்கான எல்லா செய்திகளும் இதுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இதை விலாவரியை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது அப்படிங்கிற அளவுக்கு அதுல 4 வரிக்குள்ள இருக்கு. விளக்கத்தை நம்ம போக போக பார்த்துக்கலாம். எடுத்தது இதுக்குள்ள நம்ம நேரத்தை அதிகம் ஒதுக்க வேண்டாம். முதலாவது இந்த பாடலை மட்டும் மீண்டும் சொல்றேன். அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவு இல்லை, அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவு இல்லை, பிண்டம் சுருங்கின் பிராணன் நிலை பெறும், உண்டி சுருங்கில் உபாயம் பல உல, கண்டம் கருத்த கபாலியும் ஆமே. பாடல் 135ங்க திருமந்திரம், ஆசான் திருமூலருடைய. இதுல இருந்து நம்முடைய வகுப்புக்குள்ள நம்ம மெல்ல அடி எடுத்து வைப்போம். இப்ப வகுப்புக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி, இப்ப நான் காலையில இந்த வகுப்புக்கு வருவதற்காக பயணம் செய்து வந்துட்டு இருக்கேன். 2 வீலர்ல வந்துட்டு இருக்கும்போது பார்க்க இருசக்கர வாகனத்துல ஒரு 2-3 நபர்களை அந்த வண்டியில ஓட்டிட்டு இருக்கக்கூடிய சமயங்களையே பார்க்கிறேன். 2-3 நபர்களை பார்க்கிறேன். ரொம்ப வித்தியாசமாக ஒரு அவருடைய தோட்டத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு ரோபோட்டிக் மூமெண்டாவே பாத்தீங்கன்னா அவங்க கழுத்தை சைட்ல எல்லாம் பக்கத்துல எல்லாம் வாகனங்கள் வந்தது இல்லைங்கன்னா அவங்கனால எதையும் கவனிக்க முடியல. அப்படித்தான் பாக்குறாங்க. மொத்த உடம்பும் சேர்ந்தேதான் திருப்பி பின்னாடி சைட்ல இதெல்லாம் பார்ப்பதற்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு ரோபோ எப்படி மூவ்மெண்ட் பண்ணுமோ அது மாதிரி அவங்களுடைய கழுத்து அது மாதிரிதான். ஒருத்தர் 2 வீலர் ஓட்டிட்டு இருந்தவர், இன்னொருத்தர் கார்ல வந்துட்டு இருக்கிறாரு, இன்னொருத்தர் பாக்குறேன் பஸ்ல ஜன்னல் ஒரு இருக்கையில. பாருங்க, 3 வெவ்வேறு இடத்துல ஆளுகளை பாக்குறேன். இப்ப வெவ்வேறு தரப்பான ஆட்கள் தான், வெவ்வேறு வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க, வெவ்வேறு வாழ்க்கை நிலைகளை கொண்ட மனிதர்கள். ஆனா நான் பார்த்த ஒரே கேட்டகரி, சொல்லி வச்ச மாதிரி 3 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மூவ்மெண்ட்ல கழுத்து பகுதி பாருங்க ஒரு ரோபோ மூவ்மெண்ட். இது ஏன்னு கேட்டா, கழுத்துக்கு கீழே இங்க இருக்கு இல்லைங்களா, இங்க இருந்த இதுல வரைக்கும் பாத்தீங்கன்னா கழுத்து பட்டை இருக்குது இல்லையா, ஒரு பெல்ட் மாதிரி ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதுக்கு போடுறதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும், கழுத்து எலும்பு தேய்மானம், அது குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்துடும் சொல்லி இப்ப மருத்துவத்துல அதுக்கான இதெல்லாம் கொடுக்குறாங்க. நிறைய பேர் நீங்க அந்த மாதிரி போட்டுக்கிற வாக்கிங் போகும்போதெல்லாம் நீங்க கவனிச்சிருக்கலாம். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி இப்ப நான் குறிப்பிட்ட ஒருத்தர் சொல்றேன், இந்த கழுத்து பட்டையை போட்டுட்டு சரியா திரும்ப முடியாம இதெல்லாம் தங்களுடைய இயக்கத்துல கழுத்து பகுதியில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக ஒரு மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறாங்க. அவங்களை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. அந்த அசௌகரியமான ஒரு கழுத்து திருப்புதல் எல்லாம் அவங்களுக்கு நடக்கும். அப்போ இது மாதிரி ஒவ்வொரு வெவ்வேறு பிரச்சனைங்க, வெவ்வேறு ஆட்கள் வெவ்வேறு விதமான உடல் ரீதியான பல தொந்தரவுகளுக்குள்ள ஆளாயிருப்பாங்க. நான் பார்த்த 3 நபர்கள் ஒரே மாதிரி கழுத்துக்கு ஒரு பட்டை போட்டிருந்ததுனால அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன். இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, கழுத்தோட இயக்கம் இருக்குது இல்லைங்களா, கழுத்து பகுதி, இந்த முதுகு தண்டு வரும், இது எல்லாமே எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாது, பெரும்பாலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த பகுதியை மட்டும் எப்படி தேஞ்சு போகும், கழுத்து எலும்பு தேய்மானம், ஜவ்வு தேய்மானம், சர்விக்கல் ப்ராப்ளம், ஏதோ ஸ்பாண்டிலோட்டிஸ், ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க இல்லையா, இப்ப அந்த பகுதிக்கு மட்டும் எப்படி அந்த மாதிரி பாதிப்பு நடக்கும் அப்படின்னு ஒரு ஆய்வு யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். அப்ப நமக்கு அடிப்படையாவே சில செய்திகள் இன்னும் பிடிபடல. வேற பிரச்சனைகள் இருக்குங்க, நான் சொல்ல போறேன்.
எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. உடம்புல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் வருகிறது, உடல் உபாதைகள் வருகிறது. அதுக்கான சிகிச்சை முறைகள் எடுத்துக்கொண்டு சரி பண்றோம், இல்ல சிலதெல்லாம் தானே சரியா போகுது. இந்த ஆச்சரியங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு நம்ம உடம்புக்குள்ள. நம்ம உடம்பு ஒரு நுட்பமான இயந்திரம் என்று முன்பே சொல்லி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப டெக்னிக்கலான, ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலானது. இது மாதிரியான ஒரு டெக்னிக்கலா இவ்வளவு ஒரு விஷயங்கள் நுணுக்கமோட ஒரு இதை வந்து மனிதனால் படைக்க முடியறது இல்லை. அதாவது நான் சொல்றது ஆர்டிபிஷியலா. அப்ப ரோபோ தான் பண்றோம், ரோபோ கூட இந்த அளவுக்கு ஹியூமன் பீயிங்கா இயங்குறது இல்லை இல்லையா? அப்ப அப்படி இருக்கும்போது இந்த நுட்பமான இயந்திரத்துக்குள்ள சின்ன சின்ன குளறுபடிகள் வருகிறது. ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அதை சரி செய்வதற்கான வழிமுறைகள் என்பதை பற்றி நாம வேற ஏதோ ஒரு மருத்துவத்தை தேடி போகும்போது வந்து சிக்கலாகுது, இல்ல கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வைக்கிற மாதிரி ஆகுது. முழுமையானது கியூர் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பெரிய கேள்வியாகவே இருக்கிறது. இன்னும் வரங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்ல வாதம் என்பதை கொண்டு வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ண போறோம்? இப்ப எதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிற உதாரணத்துக்கும் நாம பார்க்கக்கூடிய வாத நாடி மருத்துவம், நம்முடைய வகுப்போட தலைப்புங்க வாத நாடி மருத்துவம். இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? இப்ப இத எதோட வந்து இப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இல்லாமல் மனிதன் இல்லை அப்படிங்கிற ஒரு பேருண்மை வந்து விளக்கப்படுதுங்க எல்லா சித்தர் பாடல்களிலுமே. அதுவும் மருத்துவம் சார்ந்து அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய சித்தர் பாடல்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதில் எல்லாமே நம்ம வகுப்பா பார்க்கக்கூடிய முதல் விஷயம் குறிப்பிடப்படுகிறது. தேரையர் அப்படின்னு ஒரு சித்தருங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருடைய இதை எடுத்துக்கோம். வாதமாய் படைத்து பித்த வன்னியாய் காத்து சேட்ட சிலைத்தமாய் துடைத்து அப்படின்னு அவருடைய ஒரு பாடல் வரியில ஒண்ணு வருதுங்க. வாதமாய் படைத்து, இப்ப வாதம் பித்த வன்னியாய் காத்து. பித்த வன்னின்னா அதாவதுங்க சூடு இருக்கு, உடம்போட சூடு. பித்த வன்னியாய் காத்து சேட்ட சீதமாய் துடைத்து. சேட்ட சீதம், சிலோத்தமம், கபம் இதெல்லாம் மூன்றாவது கேட்டகரி. மூணுக்குள்ள ஒரு மனிதன் வாழ்க்கையவே அடக்கிட்டார் மனுஷன். சித்தருடைய பாடல் இருக்குங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் வாதமாய் படைத்து அப்படின்னா ஒரு மனிதன் குழந்தையா பிறக்கிறான் இல்லையா? பிறப்பதே வந்து வாதம் தான். ஒரு மனிதன் வாதத்தில் தான் பிறக்கிறான். தாயின் கருவறையிலிருந்து நம்ம குழந்தையா வெளியில வரோம் இல்லையா? வெளியே வருவதற்கு அபானன் அப்படிங்கிற ஒரு வாயு தான் நம்மளை உந்தி வெளியே தள்ளுது. நம்மளை வெளியே தள்ளக்கூடிய அந்த வாயு இருக்கிறனால தான் அந்த வாயு வெளியில தள்ளக்கூடிய நிகழ்வு எல்லாம் நடக்குது இல்லைங்களா? இது காற்றால் நடக்கிறது. பாருங்க, வாதத்துக்கு காற்று அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. வாதம்னா காற்றுன்னு பேரு. நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் வாதம்னாலே நோய் அப்படின்னு. நம்முடைய பதிவுகள்ல அப்படி உண்டாக்கப்பட்டு விட்டது. உண்மையில் வாதம் என்பதே நோய் கிடையாது அப்படிங்கிற புரிஞ்சுக்க. வாதம்னாலே நோய் இல்லை. வாதம் கெட்டு போன நோய், வாதம் பாதிப்படைந்தால் நோய். அது என்னங்கிறது அதையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு குழந்தை பிறப்பதே வாதத்தில் தான் பிறக்கிறது. காற்றினுடைய உந்து சக்தியால் அபானன் வாயு உந்து தள்ளி பிறக்கிறது. அந்த குழந்தை வெளியில வந்து முதல் மூச்சு எடுக்கிறது, சுவாசத்தை எடுக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாலப்பருவம் வரைக்குமே, அந்த குழந்தை பருவத்திலிருந்து பாலப்பருவம் வரைக்குமே அந்த குழந்தை எது வளர்க்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாதம் அப்படிங்கிறது தான் வளர்க்குது. இந்த காற்று நம்ம சொன்னோம் இல்லையா? பாருங்க, குழந்தைகள் அப்படியே படிப்படியா வளர்ந்து கொண்டே வருவார்கள். வளர்ந்து 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 வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் ஒரு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம், வளர்ச்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எதுவும் இருக்காது. நடுத்தர வயதுக்கு அப்புறம் மகிழமா வளரணும். 22, 23 வயதுக்கு அப்புறம் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சி என்பது இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வளர்ச்சி எல்லாமே நின்று போயிடும் அதோட. அப்ப வாதம் என்பது வளர்த்துக்கு ஒரு பலூனை வந்து காற்றில் ஊதும் போது அப்படியே எல்லா பக்கம் பெருசா விரிவடையுது இல்லையா? வாதம் என்பது ஒரு குழந்தை படைக்கப்படும் போதே அதற்கான வளர்ச்சி நிலைகளுக்கெல்லாம் சேர்த்தே அந்த காற்று வந்து உள்ள வேலை செய்யுது. அதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம். தசவாயுக்களை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ இது வாதமாய் படைத்து பித்த வன்னியாய் காத்து. பித்தம்னா பித்த வன்னின்னு சொல்லுங்க, உடம்போட சூடு, உடம்போட உஷ்ணம். இதெல்லாமே ஒரு மனிதனுடைய நடுத்தர வயதுன்னு சொல்லக்கூடிய வாலிப வயது இருக்கு இல்லையா? வாலிப பருவம் ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடல் செயல்பாடு, வேகம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பருவத்திலிருந்து வரக்கூடியது அப்படியே கண்டினியூட்டியா. இந்த ஒலிம்பிக் ஜோதி எப்படி அப்படியே தொடர் ஓட்டம் மாதிரி எப்படி மாறி மாறி எடுத்துட்டு போவாங்க இல்லையா?
வாதத்திலிருந்து வரக்கூடிய அதே ஸ்பீட்ல இருந்து அதை விட டபுள் மடங்கு ஸ்பீடாகும் பித்தத்துல. எதை சாப்பிட்டாலும் செரிக்கும். சாப்பிட்ட உணவு நல்லா செரிமானம் ஆகும். நீங்கள் எந்த ஒரு வேலையும் வந்து பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பா செய்வீங்க. அதாவது ரொம்ப ஒத்தி போடுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் ஒருத்தர் இருக்குது மந்தத்தன்மையோடு இருக்கிறாருன்னா பித்தம் அவர்கிட்ட சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். சூடு இருக்குது இல்லைங்களா, அந்த நெருப்பு, அந்த நெருப்பு தன்மை எல்லா பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பீடா போகும். ராக்கெட் வந்து அவ்வளவு வேகத்துல போகுது இல்லைங்களா, அதற்கான எரிபொருள் தான் அவ்வளவு வேகத்தை அது கொண்டு போகுது. அந்த நெருப்பு இருக்குது இல்லையா, அவ்வளவு ஜெட் வேகத்துல கொண்டு போகுது இல்லை, பிளைட் இதெல்லாம் பார்க்கணும். நெருப்பு தன்மை இருக்குது இல்லையா, உங்களை எல்லா விதத்திலும் வேகமாக செயல்பட வைக்கும், ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும். இதெல்லாம் பித்தத்தினுடைய ஆதிக்கத்தினால வரக்கூடியது. அப்ப பித்தம் ஒரு மனிதனுக்கு சரியாக இல்லைன்னா வாழ்க்கையில வந்து பாருங்க அவனுடைய செயல்பாடுகள் எதுவுமே சிறப்பா இருக்காது, தேங்கி போயிடுவோம், மந்தமா இருப்பான். கபத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடிவடைகிறது. இப்ப நிறைய பேர்த்துடைய வயசானவங்க எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மூச்சு ரொம்ப இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. படுக்கை நோயாளிகள் இருக்கிறாங்க இல்லையா, கபம் வந்து இங்க கட்டிக்கும், மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். கபம் அப்படின்னு சொல்லுவோம். மூச்சு வழியாக சளி கோலை இதெல்லாம் கட்டியிருக்கும். நுரையீரல் எல்லாம் வந்து சளி நிறைய கோர்த்திருக்கும். கடைசி காலகட்டம் என்பது ஒரு மனிதனுடைய இறுதி காலகட்டத்துல பெரும்பாலும் கபத்தினுடைய ஆதிக்கம் இருக்கும். சேட்ட சீதமாய் துடைத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எது முடித்து வைக்கிறதுனா கபம் வந்து முடிச்சு வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்ப பிறக்கும் போது வந்து வாதம் உதவி செய்யுது, நடுத்தர வயதுல வாலிப வயதுல நம்ம சுறுசுறுப்பாக இயங்க செய்தது, நல்ல இயக்கமா ஆக்டிவா வச்சிருந்தது எல்லாம் வந்து பித்தம். நிறைவு பகுதியாக இந்த வாழ்க்கையை நிறைவு செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா கவம் என்கிறக்கூடிய சளி கோலை இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை அதிகம் ஆதிக்கம் செலுத்தும். அந்த வாழ்க்கையோட நிறைவு பகுதி, வாழ்க்கையோட ஏன் டெவலப் முடிஞ்சிருச்சு. இப்ப வாதம் பித்தம் கவம் வந்துச்சா, இது சித்தர் தேரையர் வந்து சொல்றாருங்க. இன்னொரு சித்தர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, நீங்க ஆரோக்கியமா வாழணும், ரொம்ப ஆரோக்கியமாக 100 ஆண்டு வாழ வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயத்தை கடைபிடிங்க. என்ன கடைபிடிக்கணும், மூலத்துல மலம் கட்டக்கூடாது, மூக்குல சளி கட்டக்கூடாது. இந்த 2 தான். இது 2 இல்லைன்னா மீடியமான ஒரு நிலையில வந்து ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமாக வாழணும். மூலத்துல மலம் கட்டுச்சுன்னா வாத நோய் பெருகிடும். புரிஞ்சுங்களா? இப்ப நான் சொல்லக்கூடியது இன்னும் வாதத்தை பத்தி டீட்டெயிலே பண்ணல, சித்தருடைய பார்வையில என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சில சாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டு. மூலத்தில் மலம் கட்டுவது, மலச்சிக்கல் சொல்றோம் இல்லைங்களா, அதுதாங்க மலக்கட்டுனா ஒண்ணு இல்லை, மலச்சிக்கல். ஒரு மனிதன் நாள் ஒன்றுக்கு 2 வேலை போக வேண்டும் என்று எதை சித்தர் பெருமக்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. நாள் 2, வாரம் 2, வருடம் 2, இது மாதிரி எல்லாம் ஒரு கணக்கு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அது குறிப்பா சொன்னது நாள் 2 என்னன்னு கேட்டீங்கன்னா மலம் கட்டாமல் வெளியேற்றுவது. மலக்கட்டு இருக்கக்கூடாதுங்க. மூலத்தில் மலம் கட்டுச்சுன்னா வாதம் என்பது கெட்டு போகும். வாதம் கெட்டுதுன்னா வாத நோயா மாறிடும் இல்லையா, அது பல பாதிப்புகள் கொண்டுட்டு வரும். அதனால இங்க மலம் கட்டக்கூடாது, மூக்குல சளி கட்டக்கூடாது. சளின்னு என்னங்க, கபம் இல்லையா. அப்ப இது கட்டுச்சுன்னா சுவாசம் தடைபடும் இல்லையா. நம்முடைய வாழ்க்கை எதுல ஓடுது, நம்முடைய மொத்த வண்டியுமே மூச்சு காத்துலதான் ஓடுது. நம்ம சுவாசம் சீராக சிறப்பாக இருந்தா தான் இந்த வண்டி சிறப்பா ஓடும். மூக்கு அடைச்சிக்கிட்டே இருக்குது, மாறி மாறி அடைச்சிக்கிட்டு சிரமப்படுறீங்க மூச்சு விடுறக்கே அப்படின்னா உங்களுடைய இயக்கம் ஸ்தம்பிக்க ஆரம்பிக்கும், ஆயுள் குறையும். சளி கட்ட கண்ட பாருங்க உங்களுடைய உடம்போட ஸ்ட்ரென்த்தே குறைஞ்சிட்டு வரும். பித்தம் குறையும் சொன்னோம் இல்லையா. வாதம் அல்லது கபம் என்பது வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போக ஆரம்பிக்கும் போது, பித்தம் என்பது சுறுசுறுப்பான இயக்கத்துக்கான அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா பித்தம். அப்ப இது சிறப்பாக இருக்குமா? ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த குழந்தை செயற்கை குழாய் சொல்லுது, அதை சொல்ல கூட சரியா வர மாட்டேங்குது. இந்த குழந்தைகளுடைய கருத்தரிப்பு மையங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய உருவாயிட்டு இருக்குது இல்லைங்களா. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பாருங்க, திருமந்திரத்துல இவரு ஆசான் திருமூலர் வந்து சொல்லியிருக்கிறாரு, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்து பாத்தீங்கன்னா, நான் சொல்றது திருமண பந்தத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்திருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு குழந்தை பேர் வந்து நிச்சயம் உருவாகும். பரியங்க யோகத்துல அதை பத்தி எல்லாம் தெளிவா சொல்லி வச்சிருக்காரு. பரியங்க யோகம் அப்படின்னா தாம்பத்தியம் சார்ந்து, அதை பத்தி தனி ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்காரு. அதுல அவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய காற்று இருக்குது இல்லைங்களா. பாருங்க, ஒரு ஆணுக்கும் உடம்புல வாயுக்களுடைய இருக்கும், 10 தச வாயுக்கள் ஓடிட்டு இருக்கும், பெண்ணுக்கும் அதே போல ஓடிட்டு இருக்கும். இவருடைய தாம்பத்தியத்தின் சமயத்துல வந்து காற்று பாயக்கூடிய அளவு இருக்கு இல்லையா, மூச்சு காத்துலயும் சரி, அவங்களுடைய தாம்பத்தியத்தின் சமயத்திலும் வந்து அதோட
சுக்கிலம் சுரோனிதம் இதெல்லாம் பாயக்கூடிய இது இருக்கு இல்லைங்களா, அது காற்று எவ்வளவு கோர்ஸா இருக்குதோ ஒண்ணு இல்லைங்க. தண்ணி பைப்ல ஒரு டியூப் வழியா தண்ணி போயிட்டு இருக்குதுங்க. அதனுடைய டியூபோட நுனி பகுதியில உங்க விரலால கொஞ்சம் அடைச்சிங்கன்னா அதோட வேகம் எங்க போகுதுங்க, ரொம்ப ஃபோர்ஸா போகுது. கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுகும் இல்லையா. காற்றை பாத்தீங்கன்னா நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது பாயக்கூடிய வேகம் என்பது அதிகமாக இருக்கும். ஆண் பெண் சேர்க்கையில இந்த காற்றை பத்தியெல்லாம் ஒரு கணக்கு சொல்லுவாருங்க. அதெல்லாம் பிற்பாடு நீங்க பார்ப்பீங்க. திருமணம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது படிங்க. அதை பத்தி தெளிவா பேசியிருக்கிறார். காற்றுடைய வேகம் தான் ஒரு குழந்தையை பிறப்பதற்கு, ஒரு குழந்தை பேர் உருவாவதற்கு, கருப்பையை தயார் செய்வதற்கு, ஒரு பெண்ணுடைய கருப்பை, அண்டம் சொல்லக்கூடிய கருப்பையை தயார் செய்வது, ஒரு ஆணுடைய விந்தணுவை வீரியப்படுத்துவது, இது எல்லாமே காற்றினுடைய கையில் தான் இருக்கிறது. அதை பத்தி இந்த வகுப்புல ஒரு மேலோட்டமா சொல்லிடுவேன். எந்தெந்த கட்டத்துல என்னென்ன வாயு அதுக்கு உதவி செய்துங்கிறதெல்லாம் மேலோட்டமா சொல்லுவோம். டீட்டெயில் பண்ண முடியாது இந்த வகுப்புல, அது வேறு மாதிரியான வகுப்பா போயிருங்கிறதுனால ஒரு மேலோட்டமான இதை சொல்லிடுவோம். சரிங்களா? அப்போ காற்றுடைய அடிப்படையில் தான் இது அமையுது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தை பேரை உண்டாக்குது. பாருங்க, பிறக்கக்கூடிய குழந்தை ஆணாக பிறப்பதும் பெண்ணாக பிறப்பதும் காற்றின் கையில் தான் இருக்கிறது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, வாதம் என்றால் காற்று என்று பொருள் உண்டு. அதனால திரும்ப திரும்ப புரிஞ்சுக்குங்க, வாதம் என்றால் காற்று என்று பொருள் உண்டு. அப்ப இந்த காற்றுடைய தன்மை, வீரியம் இதை பொறுத்து ஆணும் பெண்ணும் சேர்க்கையில குழந்தை பேர் கூட உண்டாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆணாக்கும் பெண்ணாகும் உருவாவது இதை காற்றுதான் தீர்மானிக்குது. பிறக்கக்கூடிய குழந்தை பாருங்க, ஆரோக்கியமான முழு ஆரோக்கியத்தோடு பிறக்க வைப்பதற்கும் இந்த காற்று தான் உதவி செய்கிறது. இல்லை என்றால் இந்த காற்றுடைய வீரியம் கம்மியாச்சு அப்படின்னா பிறக்கக்கூடிய குழந்தை பாத்தீங்கன்னா கையோ காலோ ஏதோ ஒரு விதத்துல ஊனமா பிறக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கண் பார்வை கூட இன்னைக்கு நிறைய என்ன சொல்லுங்க, ஆட்டிசம் சார்ந்த குழந்தைகள் எல்லாம் பிறக்குது இல்லைங்களா. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பாருங்க, ஒரு பக்கம் குழந்தையே பிறக்க மாட்டேங்குன்னு சொல்லி பல லட்சங்கள் செலவு செய்து கருத்தரித்தல் மையங்களுக்கெல்லாம் தம்பதியர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் குழந்தை பிறந்தா கூட ஆட்டிசம் பாதிப்பு நிறைய வந்துகிட்டே இருக்கு இல்லையா. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்று இது வரைக்கும் யாரும் அதை நோக்கி பயணிக்க மாட்டேங்கிறாங்க. காற்றை சரி செய்யாமல் நீங்க அங்க எது பண்ணினாலும் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ஒரு குழந்தை பேரை உண்டாக்குவதற்கு காற்று உங்களுக்கு உதவி செய்கிறது. அந்த அளவுல வாதம் என்பது மிக முக்கியமானது. இப்ப வாதத்துல, பித்தத்துல, கபத்துல, இதை எல்லாவற்றிலும் நம்முடைய சித்தர் பெருமக்கள் பாருங்க, இன்றைக்கு வியாதிகளுக்கு நிறைய பேர் வச்சுக்கிட்டே போறாங்க. எக்கச்சக்கமான பேர்கள் வருது, வாயிலேயே நுழைய மாட்டேங்குது. ஆங்கிலத்தில் வேறு வேறு பெயர்கள் எல்லாம் வருது இல்லையா. இன்னும் நீங்க எவ்வளவு பேர் வேணாலும் வச்சுக்கலாம். சித்த மருத்துவத்துல 4448 வியாதிகள் அப்படின்னு சொன்னது கூட பூராத்தையும் பிரிச்சுட்டான், பாட்டா பிரிச்சு சொல்லிட்டான். சித்தர் பெருமக்கள் நமக்கு அவ்வளவு சகாயம் பண்ணியிருக்கிறாங்க, சலுகைகள் செய்திருக்கிறாங்க. என்ன, 4448 400 விலங்குகள், பறவைகள், நீர்வாழ் உயிரினங்களுக்குன்னு மிச்சம் 448 ஒதுக்குனவங்க 4000 வியாதிகள் மனிதர்களுக்கு குறிச்சிட்டாங்க. எங்க 4000னா என்ன கம்மியா? இன்னைக்கு அதை விட அதிகமாவெல்லாம் போயிட்டு இருக்குது வியாதிகளோட எண்ணிக்கை. புரிஞ்சுக்குங்க, இந்த 4000த்தையுமே கூட நீங்க தனித்தனியா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சிகிச்சை எல்லாம் பண்றதுன்னா நம்முடைய வாழ்நாள் போதாதுங்க, வாழ்நாள் பத்தாது இல்லையா. அதனால அவங்க என்ன செய்தாங்கன்னா இந்த 4000த்தையும் 3 கூறுகளாக பிரிச்சுட்டாங்க. வாதம், பித்தம், கபம். இந்த வாதம், பித்தம், கபம் கூட பாருங்க, அதை எளிமைப்படுத்தி உங்களை நீங்களே ஆரோக்கியமாக வச்சுக்க பாருங்க. சுயசார்பு மருத்துவத்தை பற்றி இன்றைக்கு நிறைய பக்கம் பேசுறாங்க. நிறைய பேர் அதை பற்றிய ஒரு கருத்தரங்கில் விழிப்புணர்வு எல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. பாராட்டுக்குரிய விஷயம். ஆனா சித்தர்வேல் மக்கள் இதையெல்லாம் முன்னாடியே செய்தாங்க. உங்க உடம்பை நீங்களே ஆரோக்கியம் வச்சுக்கிறீங்க. என்ன பண்ணணும்? வாதம், பித்தம், காபம், இதை நீங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு எந்தெந்த மாதிரியான அணுகுமுறையை நீங்க கையாளணும். நீங்க என்ன வயசுக்காரரா இருக்கிறீங்க, ஆணா இருக்கீங்க இல்ல பெண்ணா இருக்கீங்க, உங்க உடல் வாக்கு என்னவா இருக்கு, இதுக்கு நீங்க எந்த மாதிரி நடந்துக்கணும், எந்த மாதிரி நடந்துட்டா நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. ஒருவேளை நோய் வந்துட்டா கூட நீங்க எதை செய்தால் உங்க உடம்பு ஆரோக்கியப்படும் அப்படிங்கிற மொத்த விஷயத்தையுமே ஒரு பஞ்ச் மாதிரி எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவர்கள் அகத்தியர்ல, போகர்ல, தேரையர்ல, கரும்பூரர்ல, ஆசான் திருமூர்ல இருந்து எல்லாருமே மருத்துவத்தை பத்தி பேசாம இல்லை. அவங்க எல்லாருமே ஆரோக்கியமா வாழ்ந்து, சித்தர் பெருமக்கள் எல்லாம் அவங்க உடம்பு ஆரோக்கியமா பார்த்துக்க தெரியாமையா நம்மளுக்கு புத்தி சொல்றாங்க. அவர்கள் நிறைய குறிப்புகள்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. சித்தர் பாடல்கள் எல்லாமே தாங்கள் கண்டறிந்து அனுபவித்து தாங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்த வழிமுறையை நமக்கு எடுத்துட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதுல கொஞ்சம் போல ஒரு சின்ன கொசுறு கிடைச்சா கூட போதும் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு. அவ்வளவும் கூட வேண்டியதில்லை.
இதையெல்லாம் தேடி போய் எங்க போய் படிச்சு இதோட அவங்க எல்லாம் பரிபாஷையில வேற பேசி வச்சிருப்பாங்களே, அதுக்கெல்லாம் வேற விளக்கம் புரியாதே. நீங்க எதுக்குமே குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றுக்குமான விளக்க உரையோடு நிறைய நிறைய சித்தர் பாடல்கள் நமக்கு இப்ப கிடைக்கிறது. நிறைய புத்தகங்களா கிடைக்கிறது. நிறைய ஆன்மீக பெரியவர்கள் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. நாம என்னன்னா அதையெல்லாம் வந்து அவுட் ஆஃப் சிலபஸா மாத்திட்டோம். எந்த ஒண்ணுக்கும் உடனே ஆஸ்பத்திரி போகணும், ஏதோ ஒரு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதனால வந்து இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பெரிய ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அறிவியல் ரீதியா நிறைய முன்னேறிட்டே இருக்கிறோம். நாளுக்கு நாள் நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கிறோம். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நோயோட போராடிட்டே இருக்கிறோம். சயின்ஸ் முன்னேறினது எல்லா துறையிலும் முன்னேறி இருக்குதுங்க. அறிவியல் எல்லா பக்கம் முன்னேறி இருக்கு. மருத்துவத்திலையும் பல மடங்கு முன்னேறி இருக்கிறது. சும்மா சொல்லக்கூடாதுங்க. மருத்துவத்துல வந்து அறிவியலுடைய பங்களிப்பு ரொம்ப உண்மையிலே அளப்பரியது. நிறைய விஷயங்களை வந்து நமக்கு ரொம்ப அட்வான்டேஜா நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஆனா நோய் மட்டும் ஏன் அதிகமாயிட்டே போகுதுங்கிறது மட்டும் ஒரு சரியான ஒரு பதிலே வரவே மாட்டேங்குது. நீங்க வேணா யோசிச்சு பாருங்க. இது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு கேள்வியா உங்களுக்குள்ள நீங்க வச்சுக்கங்க. இவ்வளவு டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கிற நமக்கு, இவ்வளவு அறிவு வளர்ந்திருக்கிற நமக்கு, ஏன் நோயை பத்தி மட்டும் ஒரு சரியான இதுக்குள்ள வர முடியல? இதை பண்ணா கிளியரா போயிடணுமே, போகவே மாட்டேங்குதுங்க. போகவே மாட்டேங்குது. திரும்ப திரும்ப அது அந்த பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். பாருங்க, ஒரு சாதாரண தலைவலிக்கு என்ன செய்யலாம்னு கேட்டு பாருங்களேன். நீங்க வெவ்வேறு ஆட்கள், நான் சொல்றது மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க, வேற எந்தெந்த கேட்டகரியில இருக்கிறவங்களா இருந்தா சரி, வெவ்வேறு லைன் இருப்பாங்க இல்லையா? மருத்துவத்தை பத்தின புரிதல் இருப்பவர்கள். இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் கூட ஒரு வைத்தியம் சொல்லுவார். இன்னைக்கு வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல எல்லா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. சாதாரண தலைவலின்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஆளாளுக்கு ஒரு ஐடியா சொல்றாங்க இல்லையா? ஏதோ ஒரு ஐடியா சொல்லிட்டே இருக்கிறாங்க. நீங்க அதை சாப்பிடுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருக்கிறாங்கன்னு வைங்களே. இதுல எந்த ஒண்ணாவது சரியான தீர்வு உங்களுக்கு கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒண்ணு ரெண்டு சக்சஸ் ஆகும், யாரோ ஒருத்தருக்கு ஆகிற மாதிரி இருக்குது. இது முழுமையானதான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே உங்க உடம்ப பத்தி புரிஞ்சுட்டா மட்டும்தான் ஒரு முழுமையான தீர்வா கிடைக்கும். பாருங்க, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜ்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்றைக்கு தகவல்கள் நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலாக வந்து கொட்டு. நீங்க கேட்கறீங்களோ கேட்கலையோ, பாக்குறீங்களோ பார்க்கலையோ, நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்குது இல்லையா? இதுல உங்களுக்கானதை நீங்கள் தேடி எடுத்துக்கொண்டு பயன்படுத்துவது என்பது ரொம்ப சிக்கலா இருக்கு. ரொம்ப சவாலான விஷயம், அதை மறக்கவே முடியாது. ஆனா நாம என்ன சொல்ல வரோம்னா, உங்க உடம்ப நீங்களே புரிந்து கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப சுலபமானது. வெளியில இருந்து யாரும் ஒருத்தர் போற போக்குல ஏதோ ஒன்று சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அது சக்சஸ் ஆகலாம், ஆகாம போகலாம், ஏதோ ஒண்ணு. ஆனா உங்க உடம்ப பத்தி நீங்களே புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல நீங்க நடந்துக்கிறீங்க, ஆரோக்கியமா உங்க உடம்ப வச்சுக்கிறீங்கன்னா, இதனால பலன் அடையக்கூடியவர் யாருங்க? நீங்க தாங்க, இல்லையா? உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா முதல் நன்மை யாருன்னா உங்களுக்கு தான் முதல் நன்மை. இதுக்கப்புறம் உங்க குடும்பத்தாரு. நீங்க ஒரு கம்பெனி ஸ்டாஃபா இருக்கிறீங்க, ரெண்டாவது கம்பெனிக்கு, ஏன்னா லீவ் போடாம வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க இல்லையா? ஆக இது எதுக்காக சொல்ல வரும்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்டை வந்து எடுத்திருக்கிறோம். இந்த வகுப்பு ஆக்சுவலா 2 நாட்களுக்குள்ளாக நம்ம இவ்வளவு சிலபஸை வந்து உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிறதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயங்களும் அங்கங்க விளக்கப்படுத்திடும். இது டீடைல் பண்ணா கண்டிப்பா நீண்டு கொண்டே போகக்கூடிய ஒரு பெரிய வகுப்பு. உங்களுக்கே தெரியும், ஒரு சித்த மருத்துவம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது பெரிய கடல். எந்த மருத்துவம் எடுத்துட்டீங்கன்னாலும் ஒரு கடல் தான். அவ்வளவு தேடி படித்து கொண்டு இருப்பதற்கு, அதுக்கப்புறம் பயன்படுத்துவதற்கு என்பதற்கு நமக்கு கால அவகாசம் எல்லாம் அவ்வளவு இல்லை, இல்லைங்களா? உண்மை அதுதான். ஆனா நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை என்பது நமக்கு அதிகம். ஒரு விஷயத்த சொன்னா போதுங்க, கற்பூரம் மாதிரி நம்ம பிடிச்சுக்குவோம் இல்லையா? அதன் அடிப்படையில நாம ரொம்ப எளிமைப்படுத்தி இதோட எசன்ஸை மட்டும் எடுத்திருக்கோம். சித்த மருத்துவத்துல வாதம் என்ன சொல்ல வரும், இதை நாம் எப்படி புரிந்து கொண்டு நாம் நம் உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்க முடியும், அதற்கு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, அப்படிங்கிறது தான் இந்த வாதநாடி மருத்துவம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகுது. ரொம்ப ரொம்ப எளிமையானதா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். புரிந்து கொண்டே வந்துகிட்டே இருங்க, என்னுடைய பயணித்துக் கொண்டே வாங்க. அப்படி தேவைப்பட்டா குறிப்பு எழுதுங்க, இல்லைனாலும் இதோடைய நோட்ஸ் அனைத்துமே வந்து உங்களுக்கு குழுவில் வந்து நாம பகிர்ந்து கொள்ள போகிறோம்.
அதனால் அது குறித்து கவலைப்படாதீங்க. உங்கள் காதுகளை நன்கு கவனமா இங்க வச்சிருங்க, இந்த வகுப்புல வச்சிருங்க. நீங்க கண்களால் கூட நீங்க அதை வீடியோ ஆன் பண்ணி கூட நீங்க பார்த்துட்டு கவனிச்சுட்டு வாங்க. இரண்டு, அதாவது ஒளியும் மொழியும் சேர்ந்தா நம்முடைய கவனம் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம சினிமா சீரியலுக்கெல்லாம் அடிமையாகி கிடக்கும். ஏன்னா அது ஏதோ நல்லதோ கெட்டதோ அதை பார்த்து பழகிட்டோம் இல்லையா. நிறைய பேருக்கு அந்த அடிக்ஷனாலே அதை விட்டு வெளியில வர முடியறது இல்லை. ஐபிஎல், சீரியல், சினிமா, ஏதோ இப்ப சில பேர் இந்த ரம்மி சர்க்கிள் எல்லாம் வேற விளையாடி பழகிட்டு பாவம் பல குடும்பங்கள் சிரமப்படுது. ஓகே, நாம நல்ல விஷயங்களுக்காக கண்களையும் காதுகளையும் இந்த இதுல வையுங்க, பயன்படுத்துங்க. நம்ம வகுப்புக்குள்ள நுழைஞ்சிடலாம். முதலாவது, வாதம் ஒரு அறிமுகம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாகனத்துக்கு அது காராகவோ டூ வீலராகவோ ஏதோ ஒண்ணு இருக்கட்டும், அதுக்கு என்ஜின் எவ்வளவு முக்கியம். அந்த என்ஜின் இருந்தா தானே வண்டி ஓடும். அது மாதிரி நம்ம உடம்புக்கு வாதம் என்பது முக்கியம். நான் ஏற்கனவே சித்தர் பாடலாம் சொன்னேன், வாதமாய் படைத்து நம்மளை படைக்கிறதே வாதம் தான் சொன்னேன் இல்லையா. அப்போ ஒரு வாகனத்துக்கு என்ஜினை போல உங்களுடைய மொத்த இயக்கம் எதை நம்பி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாதம் 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 தான் உங்களை இயக்குகிறது. காற்று தானுங்க உங்களை நகர்த்துது. ஆனா ஒண்ணு பாருங்க, நம்ம ஆட்கள் உண்மையிலேயே சாதாரணமான ஆள் இல்லைங்க. இதுக்கு பேர் வாதம்னு வச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் தர மாதிரி அவங்க வைக்கலீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. வாதம்னா காற்று அப்படின்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. நாம சொல்றது காற்றை அடிப்படையாக கொண்டது வாதம் அப்படின்னா, பீத்தம்னா நெருப்பை அடிப்படையாக கொண்டது, கபம்னா நீரை அடிப்படையாக கொண்டது. அவ்வளவுதான். மேலோட்டமா பார்த்தா இந்த மூணு தான் மேஜர். ஆனா அதுக்குள்ள கிளையா அந்த என்ன ஏபிசிடின்னு பிரிவுகள் இருக்கும் இல்லையா, வாதத்துக்குள்ள உப பிரிவுகளாக நிறைய வச்சிருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நல்லது. அப்போ காற்றுன்னா காற்றுக்குள்ள பாருங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல போறேன். அப்போ ஒரு வாகனத்துக்கான இயந்திரம் போல நம்ம உடம்புக்குள்ள காற்று தான் சகல இடங்களும் இயக்குது. எல்லா வேலையுமே காற்றாலதான் நகருதுங்க. காற்றுனாலே இயக்கம்னு ஒரு பொருள் உண்டு. அப்ப வாதம்னா இயக்கம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குதுங்க. வாதம் இயக்கம். என்ன இயக்கம் பாருங்க, நான் உங்களுக்கு கையை எல்லாம் அசைக்கிறேன் இல்லையா, கண்களை இமைக்கிறேன், கண்களை மூடுறேன், கண்களை இமைக்கிறேன், காது வழியா கேட்கிறேன் இல்லையா, நான் பேசுறது நீங்க கேட்பீங்க, எனக்கும் ஒலிகள் எல்லாம் கேட்கும் இல்லையா. இந்த சகல இயக்கமும் எதனால நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வாதத்தினாலதான் நடக்குது. அப்ப இயக்கத்துக்கு இன்னொரு பேர் வாதம், இல்ல வாதத்துக்கு இன்னொரு பேர் இயக்கம் அப்படின்னு கூட நாம வச்சுக்கலாம். வாதம் என்றால் குளிர்ச்சி என்று பொருள் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். வாதம்னா குளிர்ச்சி. என்ன குளிர்ச்சி? நம்ம உடம்புக்கு ஒரு பேர் உண்டுங்க. என்ன பேர் தெரியுங்களா? சரீரம். சரீரம் சரீரம் 3 தடவை சொல்லிட்டேன். ஏன் தெரியுங்களா? இது அவ்வளவு முக்கியமான வார்த்தை. அதுக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, நீரின்றி அமையாது உலகு. யாரு? நம்ம தாத்தா வள்ளுவ பெருந்தகை சொல்லிட்டு போயிட்டாரு, நீரின்றி அமையாது உலகு. இந்த உலகம் நீர் இல்லாட்டி அமையாது. இல்ல, இந்த உலகமே இல்லைன்னு சொன்னார் இல்லையா. இந்த சரீரமும் அப்படித்தாங்க. சரியான அளவுக்கு ஈரப்பதத்தோட இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே இதுக்கு சரீரம்னு பேரு. சரீரம்னா உடம்புக்கு சரியான அளவுக்கு ஈரப்பதத்தோட இருக்கணும். அது எப்படிங்க? தொட்டு பார்த்துன்னு தண்ணி தனியாவா இருக்கும்? தொட்டு பார்க்கும் போதெல்லாம் தண்ணி தெரியுமா என்ன? அப்படி பொருள் அல்ல இருக்கு. சரீரம்னா நவ துவாரங்கள் இருக்குது இல்லைங்களா. நம்முடைய கண்ணு, மூக்கு, வாய், காது, ஆசனவாய், இந்த மாதிரி இருக்கு இல்லையா. நவ துவாரங்களுமே ஈரப்பதத்தோடு இருக்க வேண்டும். இதுவரைக்கும் எந்த மருத்துவருமே அதை பற்றி கவலை கொள்வதே இல்லை. உங்களைய ரத்தத்தை, சிறுநீரை எல்லாத்தையும் பரிசோதிச்சு பாக்குறாங்க, எக்ஸ்ரே எடுத்து பாக்குறாங்க, எம்ஆர்ஐ எடுத்து பாக்குறாங்க, பலவிதமான பரிசோதனைகள் செய்யறாங்க இல்லைங்களா. நான் சொல்வது ஒரு பாரம்பரிய சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், இதையெல்லாம் இப்ப நான் சொல்றேன் இல்லையா, இவற்றை எல்லாம் பரிசோதித்துத்தான் மருத்துவம் செய்வார்கள். ஒரு பாரம்பரிய சித்த மருத்துவத்திலேயோ ஆயுர்வேத மருத்துவத்திலேயும் நான் சொல்லக்கூடியது ஒன்று. உடம்ப தொட்டு பார்த்து இங்க ஈரமா இருக்குதான்னு பாக்குறது அல்ல, அது சரீரமான்னு பாக்குறது இல்ல. இந்த ஈரம் என்பது பாருங்க, கண்கள் கண்கள் கிட்ட ஈரமா இல்லைன்னு நாங்க கண்ணு வறட்சி ஆகுமா? வறண்டு போகுமா? காது இந்த ஈரப்பதம் இல்லை என்றால் உள்ளுக்குள்ள இடி இடி, அதாவது ஒரு வறண்டு போய் உள்ளுக்குள்ள ஒரு இறைச்சல் எல்லாம் உண்டாக்குது இல்லைங்களா.
ஒரு விதமான தூக்கம் கெட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். காது இறைச்சல் நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா? காது இறைச்சல் ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வறட்சி தன்மை வந்துருச்சுன்னா அங்க மெழுகு மாதிரி இருக்கக்கூடிய திரவம் வந்து காஞ்சு போயிடும். அந்த காஞ்சு போனது ஒரு பாலிதீன் பேப்பரை வந்து இப்படி பண்ணினீங்கன்னா ஒரு கச்ச கச்ச கச்சான்னு ஒரு சத்தத்தை உண்டாக்குது இல்லையா? உள்ளுக்குள்ள அது உண்டாக்கும். அப்ப ஈரப்பதம் என்பது எங்கெங்கெல்லாம் இருக்கணுமோ அங்கெல்லாம் இருக்கணும். இன்னொன்னு தெரியுங்களா? பாரம்பரிய சித்த மருத்துவத்துல என்றைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஹைஜீனிக் எல்லாம் அன்னைக்கு கிடையாதுங்க. ஒரு மருத்துவர் எந்த ஒரு அருவருப்போ அசூயையோ பார்க்காம நவதுவாரங்களிலும் அந்த ஈரப்பதம் இருக்கிறதா என்று பரிசோதிப்பார். இப்ப இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்கள்லாம் வந்து அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறாங்களா, அதெல்லாம் அவர்களுக்கு தெரியுமா என்று தெரியாது. நான் சொல்றது பாரம்பரியமா இருந்தது எல்லாமே. சரீரம் சரியான ஈரப்பதத்தோடு இருக்கிறதா, இந்தந்த பகுதிகள் எல்லாம் ஈரமா இருந்ததுன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, வாதம் என்பது இந்த மனிதனுக்கு சிறப்பாக எங்கே இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இந்த வாதம் செக் பண்றதுக்குன்னு நிறைய வழிமுறைகளை வச்சிருப்பாங்க. சிறுநீரை பிடித்து அதுல எல்லாம் விளக்கெண்ணெய் விட்டு செக் பண்றது, இது மாதிரி நிறைய இருக்கு. நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு போற போக்குல சில விஷயங்களை சொல்லிட்டு போறேன். அப்போ வாதம் என்பதை பரிசோதிப்பாங்க. எல்லா துவாரத்தின் வழியாகவும் காற்று வெளியில போகணுங்க ராஜா, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் சொல்றேன்னா, நம்ம உடம்புல வாதம்னா காற்று ஒரு பொருள் சொன்னேன் இல்லையா? கண்கள் வழியா, காது வழியா, மூக்கு வழியா, எல்லா ஆசனவாய் வழியா, குதம் குய்யம் சொல்றோம் இல்லையா? எல்லாற்றின் வழியாக காற்று வந்து டிரான்ஸ்பர் ஆயிட்டே இருக்குது. காத்து போகும், காத்து ஊடுருவும். இது நடக்கணும். இது நடக்கிறதுக்கு அந்த பகுதிக்கு எல்லாமே ஒரு ஈரப்பதம் இருக்க வேண்டும். அப்படின்னா இந்த உடம்பு சேஃப்டியா இருக்கு. இப்ப இந்த கோயில்கள சாமிக்குள்ள எண்ணெய் காப்பெல்லாம் பண்ணி ஒரு இது வேண்டி வச்சிருப்பாங்க. அந்த மூலஸ்தானம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சியாவே வச்சிருப்பாங்க. அங்க குளிர்ச்சியா இருந்தா தான் அங்க இருந்து ஒரு மேக்னம் பவர் வந்து வெளியில வந்து வருங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வெளியில பரவும். அங்க கோயிலுக்கு போறவங்களுக்கு அதனாலதான் பிரயோஜனமா இருக்கும். இல்லைங்களா? அப்போ இந்த உடம்பும் அதே அளவுக்கான குளிர்ச்சியோடு தக்க வைக்கப்படணும் அப்படின்னா, இப்ப இந்த இது ரூம் எல்லாம் எப்படி ஏசி பண்ணி வச்சிருப்போமோ அது மாதிரி இந்த எல்லா துவாரங்கள் வழியாகவும் ஈரப்பதம் இருந்தா தான் இந்த உடம்பு தேவையான அளவு பக்குவமா இருக்கும். ஒண்ணும் இல்ல ஓவரா குளிர்ச்சி ஆகிடும், இல்ல ஓவரா சூடாயிடும். புரிஞ்சுங்களா? அப்ப இது ஒரு நார்மலான ப்ரொசீஜர். இந்த உடம்பை பராமரிப்பதற்கு வாதம் என்பது இதை தன் கையில் தன் பொறுப்பில் வைத்திருக்கிறது. எதன் வழியா? 10 தச வாயுக்கள் வழியாக அது வச்சிட்டு இருக்குங்க. அதையும் போக போக நம்ம உங்களுக்கு பார்க்க போறோம். அப்போ வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா காற்றுன்னு பொருள் இல்லை. வாதம்னா காற்று மட்டும் இல்லை, இயக்கம். எல்லா பக்கமும் இயக்கம். எல்லா இயக்கத்துக்கும் யார் ஆதாரம்னு கேட்டீங்கன்னா காத்து தான் ஆதாரம். அதே மாதிரி குளிர்ச்சின்னு இன்னொன்னு சொன்ன பாருங்க, எல்லா துவாரங்களுக்குமான இந்த குளிர்ச்சி வந்து வச்சிருக்கும். இதுவாக உடம்பு நீங்க தொட்டு பார்த்தா சூடா தெரியும், கொஞ்சம் சில்லுன்னு தெரியுது. நீங்க அதுல நீங்க சொல்லிக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஈரப்பதம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஈரப்பதம் வறண்டு போகாத தன்மை இருக்குது இல்லையா? அதையும் மெயின்டைன் பண்றது யாருன்னு இந்த காத்து தான் மெயின்டைன் பண்ணுதுங்க. ஆச்சுங்களா? ரைட். அப்போ இத்தோட முடிஞ்சு போச்சா? இன்னும் இருக்குதுங்க லகுவான தன்மை. இந்த லகுவான தன்மை அப்படின்னா பாருங்க, உங்க உடம்ப நீங்க சுமக்கிற மாதிரி கனமா வரல, இல்லை ரொம்ப லேசா இருக்குதா? நிற்க நடக்க இதெல்லாம் வந்து சாதாரணமா எல்லா மனிதனுக்கும் இருக்கும். நான் சொல்றது ஆரோக்கியமான ஒரு மனிதன் நிற்க நடக்க எல்லா விதத்திலும் சாதாரணமாக இருக்க வேண்டும். அவனுக்கு அவனுடைய உடம்பு எப்ப சுமையா மாறுதோ, சுமையா மாறிடும். என்னங்க சொல்றீங்க? நம்ம உடம்பு நம்மளுக்கு சுமையா மாறிடுமா? மாறுதுங்க. பாருங்க, இந்த வாதத்துல பாதிப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், என்ன நடக்குது? இப்ப நான் சொன்னதையெல்லாம் உள்டாவா போட்டு பாருங்க. ஒரு பக்கம் கை விழுந்துருச்சுங்க, ஒருத்தருக்கு வந்து வாத பாதிப்புனால கை விழுந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அந்த கையை பாருங்க, இந்த கையால தூக்கித்தான் வைப்பாரு. இப்ப என்ன, அவர் உடம்ப சமக்கிறாரா? ஏன்னா இந்த கைக்கான இயக்கம் நின்று போச்சு. ஏன்னா வாதம்னா இயக்கம்னு ஒரு பொருள் உண்டா? புரிஞ்சுங்களா? இந்த கை பாருங்க ட்ரையா வறண்டு போயிருக்கும். தோல் வறட்சி என்பது வாதத்தின் அறிகுறி. ரொம்ப சிம்பிளுங்க. பாருங்க, 2 நாள் கிளாஸ் வந்து இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக உங்களுக்கு சொல்லியாச்சு. வாதம் வந்து நல்லா இருந்தா எல்லாம் நல்லா இருக்கு. வாதம் ஆரோக்கியமாக இருக்க வரைக்கும். அது பாதிக்கப்பட்டது என்றால், பாதிக்கப்பட்ட அதுதான் நோயாக மாற்றம் அடைகிறது. இப்ப பாருங்க, நம்ம நோய்க்கு பேர் வச்சுக்கிட்டே போறதை விட இந்த வாதம்னா என்ன, பித்தம்னா என்ன, கபம்னா என்ன புரிஞ்சுக்கிட்ட வேலை முடிஞ்சதுங்க. ரொம்ப சுலபமா இல்லையா? அதனாலதான் சொன்னேன், மொத்த வியாதிகளையும் 3க்குள் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. வாதம், பித்தம், கபம்.
அதுல உட்பிரிவு இருக்கு, வாதத்தில் பித்தம், வாதத்தில் கபம், இது மாதிரி. அது அவ்வளவு தூரமெல்லாம் நம்ம போக வேண்டாம், ரொம்ப சிக்கலான விஷயங்களுக்குள்ள நம்ம நுழைஞ்சுக்க வேண்டாம். எளிமையா நாம புரிஞ்சுக்கிறது, நாம் செயல்படுறதுக்கு வசதியா இருக்கணும் இல்லையா? நம்முடைய நோக்கம் அதுதாங்க. ஒரு வகுப்பை சிக்கலாக எடுத்துக்கொண்டு அதுல ஒண்ணுமே புரியலன்னு போறதை விட, தெரிஞ்ச விஷயத்த ரொம்ப தெளிவா சுலபமா செய்யற மாதிரி புரியுற மாதிரி இருந்தா போதுமானது. அந்த அளவுல இந்த வகுப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரிங்க. அப்போ வாதம்னா இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்போ ஒரு பாதிப்பும் வரும்போது வாதத்தில் வருகிறது. புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ வாதம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. ஏங்க எத்தோட முடிச்சு போச்சா? இல்லைங்க. வாதம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, வாதம் தான் பித்தத்தையும் கபத்துக்குமான உந்து சக்தியா இருக்குது. ஏன்னா வாதத்தை தொடர்ந்து தான் பித்தம் அமையும், பித்தத்தை தொடர்ந்து கபம் அமையுங்க. இது ஒரு ஆர்டர், இது ஒரு வரிசை. இப்ப வாதம் பாதிக்கப்படுறதுக்கு அப்புறம் தான் பித்தம் பாதிக்கப்படும், கபம் பாதிக்கப்படும். என்னங்க சொல்றீங்க? வாத நோய் தனியா, பித்த நோய் தனியா தானே சொல்றாங்க, கபம் இப்படி எல்லாம் தனித்தனியா சொல்றாங்க. நீங்க எப்படி வாதம் பாதிக்கப்பட்டு தான் இது வரும்னு எல்லாம் சொல்றீங்க? எல்லாமே அடிப்படையில இருந்து தான் போகணுங்க. ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. வாதம் ஒரு பங்கு, பித்தம் அரை பங்கு, கபம் கால் பங்கு அப்படின்னு ஒரு இது வச்சிருக்கிறாங்க. அப்போ பெருமளவு இருக்கக்கூடியது தானே முதல் பாதிப்பா இருக்கும். ஒரு வீடு அஸ்திவாரத்திலிருந்து மேல வந்திருக்குதுங்க, அது ஒரு 100 மாடி கட்டடமா இருக்கலாம், 200 மாடி கட்டடமா கூட இருக்கட்டுமே, இருந்துட்டு போகட்டும். அது எங்கிருந்துங்க வந்தது? அஸ்திவாரத்திலிருந்து தான் வந்தது இல்லையா? அப்ப அந்த அஸ்திவாரம் பலப்படுத்திக்கணுமா இல்லையா? வடிவேல் சொல்ற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு. பேஸ்மெண்ட் வீக்கா இருந்தா பில்டிங் நிக்குமா? சீட்டு கட்டு மாதிரி விழுந்துறாரு. அதனாலதான் சொல்றேன், வாதத்தில் தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அப்போ வாதத்தை நீங்கள் பலப்படுத்தாம நீங்க மத்த விஷயங்களுக்கெல்லாம் எடுத்துட்டு போறீங்க, அதை மட்டும் சரி பண்றதுக்கான வேலை பாக்குறீங்க அப்படின்னா அது வெறும் பேட்ச் ஒர்க்காக மட்டும்தான் இருக்கும். ஒரு பகுதி வேலை, அது முழுமை அடையாது. திரும்பவும் அந்த பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி தான் போகும். ஆச்சுங்களா? அப்போ இதை அடிப்படையிலிருந்து புரிஞ்சுக்குங்க. வாதம் தான் பெரும்பான்மை ஆட்சி செய்யுது, ஒரு பங்கு. பித்தம் அதுல பகுதி, கபம் கால்வாசி. புரிஞ்சுங்களா? அப்ப இதோட ரேஷியோ இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு அடிப்படையில் அதிக பாதிப்பை கொடுப்பது எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாதமாக இருக்கும். வேற எந்த ஒண்ணு வந்துட்டாலும் நீங்கள் வாதத்தையும் சேர்த்து சரி செய்தால் மட்டும்தான் முடியும். ஏன்னா வாதத்தில் தான் இயக்கம் இருக்கிறது, வாதத்தில் குளிர்ச்சி இருக்கிறது இல்லைங்களா? வாதத்தில் காற்று இருக்கிறது. நீங்க காற்று சுவாசிக்காத மனிதனை பார்க்க முடியுமா? முடியாது, அப்படி வாய்ப்பு இல்லை. அப்ப காற்று என்பது எல்லாத்துக்கும் ஆட்சி செய்யுதுங்க. வாதத்தை தொடர்ந்துதான் பித்தமும் கபமும் ஆட்சி செய்கிறது. சில பேர் பித்தம் கபம் வாதம் அப்படின்னு எல்லாம் கூட இதோட வரிசையை மாத்தி போட்டெல்லாம் கூட சில பக்கம் பேசுறாங்க. சில வழிமுறைகள், இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கத்துக்கிறாங்க. அடிப்படையிலிருந்து போய்க்கிறது நல்லதுங்க. ஏன்னா சில பேர் எல்லாம் இருக்கிறாங்க, ஏன்னா நான் டிகிரி படிச்சுட்டாங்க, நான் 10வது 12வது படிப்பேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க, இருக்கட்டும். ஏன்னா எந்த ஒண்ணும் வரிசை பிரகாரம் போய்க்கிறது என்றைக்குமே நல்லது, எந்த இடத்துல சிக்கல் வராது. ஒரு நேர்மையான வழி இல்லையா? நாம அப்படி புரிஞ்சுக்குவோம். சரிங்களா? வாதத்தை தொடர்ந்துதான் பித்தம் கபம் நகர்ந்து நகர்ந்து போகிறதுங்க. வாதம் எல்லாவற்றுக்குமான இயக்கமாக இருக்கனால பித்தம் சீராக இயங்க இருக்க வாதம் வேணும், கபம் சீராக இயங்க இருக்கு கண்டிப்பாக வாதம் வேண்டும். சரிங்களா? அப்ப இது இத்தோட முடியல, இன்னும் எவ்வளவு இருக்கு பாருங்க. கை காலுடைய அசைவு, கண்ணு நாக்கு இதனுடைய அசைவு, ரத்த ஓட்டம் பாருங்க. இயக்கம் வாதம் நான் சொல்லிட்டேன். என்னென்னலாம் இயக்கம் அது தெரியணும் இல்லையா? இது எல்லாமே இயக்கம் தான். பாருங்க, கை கால் அசைவு, கண்ணு நாக்கு, மூக்குடைய வாசனை அறிதல், மூக்கு வழிய காத்து போறது, சளி போறது, இதெல்லாம் நகர்த்துவது யாருன்னு கேட்டீங்கன்னா வாதமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தகவல்களுடைய பரிமாற்றம். தகவல் பாத்தீங்கன்னா உடலின் பிற பகுதிகளுக்கு கடத்துவது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வாதத்தினுடைய பங்களிப்பு. இது எல்லாமே இன்னும் டீட்டெயில் பண்ண போறோம். அது எப்படி கடத்துதுங்கிறது எல்லாமே மூளை நரம்பியல் தொடர்பு இயக்கம் அப்படின்னு ஒரு பகுதி வருங்க, அதில் நம்ம உங்களுக்கு சொல்றோம். தகவல்கள் உடம்புக்கு எல்லா பக்கம், உடம்போட எல்லா செல்களுக்கும் கொண்டு போறது, அதே மாதிரி எல்லா பக்கம் இருக்கிறதுல மூளைக்கு கொண்டு வருவது தகவல் தொடர்பு இயக்கமாக இருப்பது. அதே மாதிரி நம்முடைய கழிவு வெளியேற்றம் இருக்குது இல்லையா? சிறுநீர் கழிப்பது, மலம் கழிப்பது,
ஆண் பெண் சேர்க்கையின் போது விந்து வெளியேற்றம் இதெல்லாம் நடக்குது இல்லையா? இது நம்ம சாப்பிட்டது ஒத்துக்காம போச்சு, குமட்டல் வருது இல்லையா? வாந்தி உணர்வு, குமட்டல் உணர்வு, இதுவும் வாதத்தின் சேர்க்கையானது. ஐம்புலன்களுடைய இயக்கம், ஐம்பொறிகளுடைய இயக்கம், ஐம்புலன்கள் கண், காது, மூக்கு, வாய், இது எல்லாத்துடைய இயக்கம், தசவாய்க்களுடைய இயக்கம். தசவாய்க்கள் நம்ம சொன்னீங்கன்னா பிராணன், அபானன், உபதானன், சமானன், வியானன், தனஞ்சயன், பெருகரன், கூர்மன், இது எல்லாமே ஒரு 10 வாயுக்களுடைய இயக்கம். இது எல்லாத்துக்குமான அடிப்படை எதுன்னு கேட்டீங்கன்னா வாதம் தான். அதுக்கப்புறம் மனதினுடைய செயல்பாடு. இப்போ மனம் பாத்தீங்கன்னா நம்ம ஆட்கள் சித்தர் பெருமக்கள் உட்பட இதை காற்று அப்படிங்கிறதால பொருத்தி வச்சிருக்கிறாங்க. திருமூலரோட சொல்றாங்க, வாயு வேகம், மனோவேகம். மனம் எவ்வளவுங்க வேகமா போகும், காற்று எவ்வளவு வேகமா வீசும், அது போகுங்க. அதெல்லாம் கணக்கே பண்ண முடியாது. ஒளியின் வேகத்தை விட அதிகமானது. அப்போ ஒளி பயணிப்பதற்கு காற்று வேணுமா வேண்டாமா? பாருங்க எவ்வளவு நுணுக்கமானது. அப்போ எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா மனதை எதிர்ப்புற பொறுத்தெல்லாம் சரியா இருக்குன்னு பொறுத்திருக்கிறாங்க. காற்றோட வேகத்தை, மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு, வாயு எங்குண்டோ மனம் அங்கு உண்டு. அப்ப காற்று இருக்கக்கூடிய இடத்துல மனம் இருக்கும். அப்ப சில பயிற்சிகள் எல்லாம் கூட பாருங்க, மூச்சு காத்தை கவனிப்பதை சொல்லி வச்சிருப்பாங்க. மூச்சு காத்தை கவனிச்சீங்கன்னா மனசு இங்க வந்துடும், மூச்சு காத்தை கவனிக்கலீங்கன்னா மனசு எங்கேயோ போயிடும். அப்ப காற்று இருக்கக்கூடிய இடத்துல மனம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ மனம் என்பதை அதனோடு சேர்த்து வச்சிருக்கிறாங்க. பேசும் ஆற்றல், செயல்பாடு. பாருங்க, குழந்தை வெளிவருவது வரைக்கும் சொன்னோம் இல்லையா? நீங்க இதோட என்னெல்லாம் பண்ணி வைக்கிறீங்களோ, அதாவது உடம்புக்கு உள்ளுக்குள்ள நடக்கிற இயக்கம், உடம்புக்கு நீங்க வெளியில செய்யக்கூடிய இயக்கம், சுருக்கமா இப்படி வச்சுக்கோங்க. உடம்பு உள்ள நடக்கக்கூடிய எல்லா செயல் இயக்கத்துக்கும் சரி, நீங்க வெளியில செய்யக்கூடிய செயல் இயக்கத்துக்கும் சரி, எது காரணமாக இருக்கிறது என்று கேட்டா அதற்கு வாதம் தான் காரணமாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ தகவல் தொடர்புல இருந்து எவ்வளவு விஷயங்களுக்கு இது அடிப்படையா இருக்கு. அப்ப இப்படியான ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேணுமா வேண்டாமா சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா தெரிஞ்சது, கண்டிப்பா தெரிஞ்சு இருக்கணும் நமக்கு. ஆனால் தெரியாமையே இவ்வளவு காலம் போயிருச்சு. பரவாயில்ல, இனி நம்ம தெரிந்து கொள்வது என்பது நமக்கும் நம்ம குடும்பத்தார் எல்லாவற்றுக்குமே ஆரோக்கியமானது. பாருங்க, நீங்க வேறு வேறு மருத்துவ முறைகளை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, ஒரு அவசரத்துக்கு ஏதோ ஒரு மருத்துவத்தை நம்ம தேடி போய்தான் ஆக வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் கூட அந்த சமயத்துக்கு அந்த மருத்துவத்திலிருந்து பார்த்துட்டு பிற்பாடு கூட நீங்க இயல்புல இயற்கையை ஒட்டி வரக்கூடிய இந்த வாதம், பித்தம், கவமல் இதில் வந்துருங்க. இயற்கை சார்ந்து எந்த ஒன்றை நீங்கள் கடைபிடிச்சாலும் சரி, அது உங்களுக்கு முழுமையான நிவாரணத்தை கொடுக்கும், முழுமையான குணமளித்தலை கொடுக்கும். சரிங்களா? ரைட், இவ்வளவு எல்லாம் பேசிட்டோம். இதெல்லாம் வாதத்துக்கான மெயினான பாயிண்ட்ஸுங்க. சரி ராஜா, எல்லாம் ரைட் தான். இந்த வாதம்னு சொல்றோம் இல்லைங்களா, இதெல்லாம் இயற்கைன்னு வேற சொல்றீங்க, வாதம்னா இயற்கைன்னு சொல்றீங்க. இது வரைக்கும் இயற்கை, சித்த மருத்துவம் வேற, இயற்கை மருத்துவம் வேற, இப்படித்தான் நாங்க படிச்சிருக்கிறோம். ஆயுர்வேதம், அலோபதி, ஹோமியோபதி, யுனானி, இப்ப அக்குபஞ்சரு, ஏதோ புதுசா நிறைய மருத்துவ முறைகள்லாம் இன்னைக்கு வந்திருக்கு. காந்த சிகிச்சை, மலர் மருத்துவம், இது மாதிரி வெவ்வேறு சிகிச்சை முறைகள்லாம் வந்திருக்குது இல்லைங்களா? அது மாதிரி இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா வாதம் எப்படி இயற்கை மருத்துவத்தோட நம்ம சேர்த்த முடியும்? உண்மையிலேயே எல்லாமே பஞ்சபூதத்துல தாங்க வேலை செய்யுது. நீங்க எந்த ஒரு மருத்துவ முறையை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரிதான், நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கீங்க, அதோடைய அடிப்படை தத்துவம் எதுக்குள்ள வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்யும். அப்படின்னா எல்லாம் இந்த உடம்புக்கு தானுங்க. நீங்க எந்த ஒன்றை எடுத்தாலும், எந்த ஒரு சிகிச்சை எடுத்துக்கிட்டாலும் எதுக்காக இருக்கும்? இந்த உடம்புக்காக இருக்கும், இல்ல மனசுக்காக இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. இந்த உடம்பு மனசு எல்லாம் சேர்ந்ததுதான் ஆச்சுங்களா. இது பஞ்சபூதத்தை டச் பண்ணாம நீங்க எந்த ஒன்னையும் பண்ணவே முடியாது. அப்போ நம்ம பார்க்கறதுலயும் இந்த பஞ்சபூதம் இருக்கிறது. நம்ம பார்க்கக்கூடியது முழுக்க இயற்கையானது அப்படின்னு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன், நிரூபிக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா, இந்த வாதம் சொல்றோம் இல்லையா, இதுவும் பஞ்சபூதத்தினால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது, கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சபூதத்துல வாதத்துக்கு என்ன சமன்பாடுன்னு கேட்டீங்கன்னா, ஆகாயம், காற்று, இந்த ரெண்டோட சேர்க்கைக்கு பேரு வாதம் அப்படின்னு பேருங்க. புரிஞ்சுங்களா? இப்ப வாதம் சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அந்நியமா தெரிஞ்சுது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இதோட சேர்க்கை அண்டத்தில் உள்ளது, பிண்டத்திலும் உள்ளது. இப்ப இதுல வாதம்னா இந்த பிண்டத்துல இந்த ரெண்டோட சேர்க்கை இதுதான் மெயினா இருக்குது. எது?
ஆகாயம் காற்று, இது வாதம். பித்தம்னா நெருப்பும் நீரும் சேர்ந்த பித்தம். கபம்னா நிலமும் நீரும் சேர்ந்த கபம். இவ்வளவு தாங்க, எல்லாம் பஞ்சபூதம் தான். நீங்கள் பார்க்கக்கூடிய நீங்கள் எந்த ஒன்றை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து எல்லாமே பஞ்சபூதம் தாங்க. இதை நீங்கள் கழித்துக் கொண்டு நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ ஆகாயம்னா காற்றும் ஆகாயம் சேர்ந்தா சரி, காற்றும் ஆகாயம் சேர்ந்தா இது பெரும் வாதம். அப்போ இதோட ரெண்டோட சேர்க்கையில இதை பத்தி நம்ம இன்னும் புரிஞ்சுக்கிட்டா இன்னும் சுலபமா இருக்குமா இல்லையா? சரி, ஆகாயம் என்ன வேலை செய்யுது? காற்றை பத்தி இவ்வளவெல்லாம் சொல்லிட்டோம். மொத்த இயக்கமே காற்றுனாலதான் நடக்குது. ஆனா இது கூட இன்னொன்னு கூடுதலா வேற இப்போ ஒண்ணு சொல்லி வச்சுட்டுமே. கூடுதலை இப்போ ஒண்ணு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? என்ன சொல்லியிருக்கிறோம்? ஆகாயம் ஒண்ணு சேர்ந்தா தான் இதுக்கு பேரு வாதம். ஆமாங்க. ஆகாயம் அப்படின்னா காற்றை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற டீட்டெயில் போதும். தசவாயுக்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். போக போக அந்த வழித்தடங்களை நம்ம என்ன பார்க்கணுமோ பார்ப்போம். ஆனா ஆகாயம் அப்படிங்கிறதுக்கு சில வரிகள் அதை சுருக்கமா உங்களுக்கு புரிய வச்சுறேன். ஆகாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்லை, வெட்ட வெளி, வெற்றிடம், காலியான இடம், எம்டி ஸ்பேஸ், இதுக்கு பேரு ஆகாயம்னு பேருங்க. இப்ப அது நம்மளுக்கு வெளியில பார்த்தா தெரியுது. நீங்க ஒரு ரூம் உங்க வீடுகள்ல இருக்கு இல்லைங்களா? உங்க வீடுகள்ல ரூம் எல்லாம் இருக்கு. அந்த ரூமுக்கு பேர் பாத்தீங்கன்னா வெளிதான், சில வெட்ட வெளியே. அது காலியா இருக்கிறதுனாலதான் நமக்கு வேணுங்கிற இதெல்லாம் கொண்டு வந்து உள்ள போட்டுக்க முடியும். கட்டில், பீரோல் இருந்து, டிவி, வாஷிங் மிஷின் இருந்து அந்த ரூம்ல நிறைக்கிறோம் இல்லையா? எப்படி நிறைக்க முடியுது? அங்க ஏற்கனவே காலி இடம் இருக்கிறது. காலி இடம் இருந்ததுனால நீங்க அதையெல்லாம் கொண்டு வந்து பொருள் எல்லாம் உள்ள சேர்த்துட்டீங்க இல்லையா? இப்ப அந்த பொருட்கள் எல்லாம் வெளியில எடுத்தாச்சுன்னா, எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு காலி இடம் இருந்துகிட்டே இருக்கு. என்ன, பொருட்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் காலி இடம் கம்மி ஆயிடுச்சு இல்லையா? நம்ம சொல்றது புரிஞ்சுக்கங்க. இந்த வெளியில எப்படி பாத்தீங்கன்னா பெரிய கேலக்சி, பால்வெளி மண்டலத்துல சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மேகக்கூட்டம் இதெல்லாம் இருந்துட்டே இருக்கு இல்லையா? ஒரு பெரிய ஒரு எல்லையே வகுக்க முடியாதுன்னு சொல்றாங்க ஆகாயத்துக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்பளவு. அதுல இதுகெல்லாம் இருக்கு. அவருடைய ஒரு பிளாட்ஃபார்ம்ல இதுகெல்லாம் இருக்கு. இதே கதை தான் நமக்குள்ளேயே நடக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். காத்து சொன்னீங்க, அதுல ஒரு வாஸ்தவம். ஏன்னா மூச்சு காத்து சுவாசிக்கிறோம். அதுல தசவாயுக்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம். சிலதெல்லாம் 96 தத்துவங்கள் பாத்தீங்கன்னா ஒரு பிரமிடு மாதிரி சிவலிங்க படமெல்லாம் போட்டு 96 தத்துவம்னா என்னென்னலாம் போட்டிருப்பாங்க. அதுல தசவாயுக்களை பத்தி குறிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்படி சில பேர் பார்த்திருப்பீங்க. அதனால தசவாயுக்களை பத்தி எல்லாம் சில பேர் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆகாயம் என்பது நமக்குள்ள எப்படி இருக்கிறது, நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதற்காக ஒரு விளக்கம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க தினசரி நைட்டு தூங்க போறீங்க இல்லையா? தூங்கிட்டு காலை எழுந்துக்கிறீங்க. இடையில இருக்கக்கூடிய 7 மணி நேரமோ 8 மணி நேரம் இருக்குது இல்லையா? உங்களை மறந்து தூங்குனீங்க இல்லையா? அந்த தூக்கத்துக்கு பேரு ஆகாயம். ஏங்க நானாலே எங்கீங்க தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சுங்க, பல வருஷம் ஆச்சுங்க. இன்னும் சில பேர் தூக்க மருந்தெல்லாம் போட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்படி ஆட்களும் இருக்கிறாங்க. நாம என்ன சொல்றேன்னா, அதையெல்லாம் விட்டுருங்க. தூக்கமே இல்லாம இருந்துட்டு இருக்கிறதும் பின்னாடி வாத நோய்க்கான அறிகுறியா மாறும். அதையெல்லாம் இன்னும் வெளிப்படுத்த போறோம். தூக்கம் என்பது ஆகாயத்தோடு சேர்ந்ததுங்க. நீங்க தினசரி தூங்கிதான் அந்த ஆகாய சத்து அப்படிங்கிறது உங்க உடம்புக்கு கிடைக்க செய்கிறீர்கள். அந்த இடைவெளி ஓய்வும் பாத்தீங்கன்னா ஆகாயம் தாங்க. ஓய்வு. இப்ப ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க பாருங்க, இடையில 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா இடைவெளி விடுவாங்க பாருங்க. நம்ம கிளாஸுக்கு கூட கொஞ்சம் இடைவெளி விடுவோம். ஒரு டீ டைம், ஒரு லஞ்ச் பிரேக், இது மாதிரி வச்சிருப்போம். ஏன் வச்சிருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, அந்த ஓய்வு இருந்தால்தான் உங்க உடம்பும் மனசும் புத்துணர்வு அடையும். கண்டினியூஸா யாருனாலையும் ஒரு வேலை செய்யவே முடியாது. கண்டிப்பா நம்ம உடம்பு அப்படி படைக்கப்படவில்லை. ஒரு மிஷினே தொடர்ந்து வேலை செஞ்சா அதுவே ரிப்பேர் ஆகி போயிடுது. அதுவே கொஞ்ச நேரம் நிறுத்துது. ஏன்னா ரொம்ப சூடாகி போச்சுன்னா மிஷின் வேலை, சில மிஷின்கள்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. ரொம்ப உஷ்ணம் அதிகமாயிடுச்சுன்னா பாக்குறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம உடம்பு ரொம்ப நுட்பமான இயந்திரம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, வேலைக்கெல்லாம் ஒத்து வரும், வேலை செய்யும், எல்லா வேலையும் பார்க்கும். ஆனா ஓய்வும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நான் பத்தி கேட்போம், அது கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும், தேவைப்பட்டா உணவு கொடுக்கணும். தேவைப்பட்டா என்ன ஏங்க, சாப்பிடுறதாங்க மெயின் வேலை அப்படின்னு நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? சாப்பிட்றோம், குளிர்ச்சியான பானங்கள் சாப்பிட்றோம், டீயோ காஃபியோ ஏதோ ஒண்ணு அவரவருக்கு விருப்பத்துக்கு ஏற்ப ஏதோ ஒண்ணு பண்றோம் இல்லையா? எந்த ஒண்ணும் கொடுத்து மீண்டும் மீண்டும் சக்தி உள்ள உடம்புக்கு கொடுக்கணும்.
நீங்க சாப்பிட்றதுனால சக்தி கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு பாதிதான் உண்மை. மீதி எப்படி கிடைக்குது? தூக்கம், நீங்க எடுத்தீங்களா ஓய்வு, எதனாலையும் சக்தி கிடைக்குது. மூச்சு காத்து வழியே ஓய்வு இதெல்லாம் கிடைச்சது இல்லையா? இது வழியா சக்தி கிடைக்குது. அதனாலதான் உங்களால தொடர்ந்து இயங்க முடியுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கீங்க. சரிங்களா? ஆக ஆகாயம் என்பது நமக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுங்க. நீங்க தூங்குனாலும் ஓய்வெடுத்தாலும் ஆகாயம் என்பது சக்திகளாக உங்களுக்குள்ள கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. நம்ம இன்னொன்னு தெரியுங்களா? இப்ப பகல் பொழுதுல நம்ம உடம்புல ஒரு பேட்டரின்னு வச்சுங்களேன். ஒரு பேட்டரியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் கட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பேட்டரியோட பயன்பாடு பாருங்க, ஒரு ஃபேனு ஒரு லைட்டு சில முக்கியமானதுக்கெல்லாம் பயன்படுத்திட்டே இருப்பீங்க. பயன்படுத்துற இல்லையா? அதோடைய சப்ளை வந்து தீர்ந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் இப்ப ஸ்டோரேஜ் பண்ணணுமா இல்லையா? கண்டிப்பா ஸ்டோரேஜ் பண்ணியே ஆகணும். அப்போ அது தீர தீர மறுபடியும் வந்து இந்த கரண்ட் சப்ளை வந்து அந்த பேட்டரி சேமிக்கப்படுவதை போல நம்ம உடம்பும் அதே மாதிரியான ஒரு மின் கலம், அது ஒரு பேட்டரி மாதிரி. இது செலவு பண்ணிட்டே இருக்கும். இது எப்ப ரீஃபில் பண்ணும்? சாப்பாடு தூக்கத்திலையும் மட்டும் இல்லாம, சாப்பிடுறது தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லாம தூக்கத்திலே சேர்ந்துதான் ரீஃபில் ஆகுது. ரீஃபில் ஆனதுனாலதான் நம்மளால யூஸ் பண்ண முடியுது இந்த பேட்டரி. சரிங்களா? அப்படி புரிஞ்சுக்கணும். ஆக இது மட்டுமே ஆகாயம் அல்லது வெட்ட வெளிக்கு உதாரணமானு கேட்டீங்கன்னா இது மட்டும் கிடையாது. இன்னொன்னு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இடைவெளி என்பது நம் உடம்புக்குள் வைத்து படைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்து உடம்புலையும் இடைவெளி இருக்கு. ஆமாங்க. ஒரு உறுப்பு இருக்கு இல்லையா? நம்ம உடம்புல எண்ணற்ற உறுப்புகள் இருக்கு, எக்கச்சக்கமான இருக்கு. குறிப்பா ராஜ உறுப்புகள் நம்ம சொல்றோம் இல்லையா? நுரையீரல், இருதயம், கல்லீரல், மண்ணீரல் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த இடம் இருக்கு இல்லையா? இந்த உறுப்புகளுக்கான இடத்துல அந்த உறுப்பு மட்டும்தான் இருக்கு. வேற ஒரு உறுப்பு வந்து அங்க வந்து அதை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இடைஞ்சல் பண்ணி உன்னோட ஒண்ணு மெர்ஜெல்லாம் ஆகவே ஆகாது. நீங்க பாருங்க, உள்ளுக்குள்ள அதுக்குன்னு ஒரு இடம் செட்டிங்கா இருக்கு, இடைவெளி. இவ்வளவு உடம்புல அந்தந்த உறுப்புகளுக்கான இடத்துக்குமான ஒரு இடைவெளி இருக்கும். நம்ம எப்படி ஒரு ரூமுக்குள்ள எல்லா பொருளையும் வந்து அந்தந்த இடத்துல கச்சிதமா வச்சிருக்கிற மாதிரி இந்த உடம்புக்குள் அதற்கான இடைவெளியோடு உறுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடைவெளிக்கு பெயர் ஆகாயம். இருதயம் துடிப்பதை எந்த உறுப்பு வந்து அமுக்கிறது இல்லை, அது அதுவா ஃப்ரீயா துடிக்கும். நுரையீரலோட இயக்கத்தை வேற எதுவுமே தடை செய்யாது, அது அதுவா வேலை செய்யும். சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல் இதெல்லாம் உறுப்பா நான் சொல்லிட்டேன். ஆனா இதை விட உங்க ஒரு வேலை உங்ககிட்ட ஒரு மைக்ரோஸ்கோப் கிடைக்குதுங்க. ரொம்ப நுண்ணி இதெல்லாம் பார்க்கிறோம். ரொம்ப நுணுக்கமான இதெல்லாம் பார்க்கறதுக்கு மைக்ரோஸ்கோப் வழியா வச்சு பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு லென்ஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல செல்கள் இருக்கு இல்லையா? கண்ணுக்கு சாதாரண கண்ணுக்கெல்லாம் தெரியாது. பாருங்க, இந்த உடம்புல இந்த கையை எடுத்துட்டா இதுல கோடிக்கணக்கான செல்கள் இருக்கும் இல்லையா? இந்த செல்லு நீங்க ஒரு வேளை மைக்ரோஸ்கோப் வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் ஒட்டாது. அதுக்கு இடையில மெம்பரைன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது ஒரு இடைவெளி, ஒரு தடுப்பு சுவர் இருக்கு இல்லையா? இந்த செல்லையும் அந்த செல்லையும் ஒட்டாத அளவுக்கு அதை தனியா வச்சிருக்கு. ஒரு வாகனத்துக்கு டயர் எப்படி இருக்குமோ அதுல ஏதாச்சும் தேய்மானம் ஆச்சுன்னா கழட்டி வேற புதுசா மாத்துவாங்க இல்லையா? அதுக்கான இடைவெளியோட எப்படி அந்த டயர் அப்படியே இது பண்ணிருப்பாங்க இல்லையா? அது மாதிரி இந்த செல்கள் பாருங்க, ஒவ்வொரு செல்லும் டேமேஜ் ஆகி புதுசா ஒரு செல்லு வரும்போது அந்தந்த இடைவெளியில் அந்தந்த செல்லு கரெக்டா புதுசா மாறிட்டே இருக்கு. சொல்லப்போனா இந்த செல்கள்லாம் ஒரு தனி மனிதனை போலவே இருக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு மனிதன் எப்படி சிந்திப்பான், எப்படி பேசுவான் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரியான அவ்வளவு விஷயங்களும் ஒரு செல்லுக்குள்ள நடக்குறாங்க. அதெல்லாம் கண்ணுக்கு பார்த்தாலே தெரிய மாட்டேங்குதுங்க. இதை வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே, நான் சொல்றது கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு செல்லை மட்டுமே எடுத்து ஆய்வு பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆராய்ச்சியை நிறுத்திட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் எதெல்லாம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா காற்றின் மூலமாக நடக்கிறது. நான் சொன்ன இல்லையா, தகவல் தொடர்பு எல்லாம் வந்து செய்யக்கூடியது வாதம் சொன்னோம் இல்லையா? அப்போ வாதம் என்பது தகவல் தொடர்பு பண்ணுதுன்னா இந்த செல்லுக்குள்ளேயும் அப்படித்தானே. ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ரத்த ஓட்டம் எல்லா பக்கம் போகுது, ரத்த குழாய்கள் வழியா எல்லா பக்கமும் போகுது, எல்லா செல்களுக்கும் போகுது இல்லையா? எல்லா செல்லுக்கும் போகும்போதே அது ஆக்சிஜன் எடுத்துக்கும், கூடுதலாக அதுக்கு என்னங்க சத்துக்கள் வேணுமோ அதையெல்லாம் எடுத்துக்கும். ஆக்சிஜன் எடுத்துக்கும், மற்ற சத்துக்கள் எடுத்துக்கும். நான் சொல்ற வார்த்தையை கவனிங்க. ஆக்சிஜன் என்னங்க? காற்று தானே. அப்ப காற்றை வந்து ஒவ்வொரு செல்லும் சுவாசிச்சுட்டு தான் இருக்கு. அப்ப அதுக்கு அவ்வளவு நாலேஜோடு அந்த சுவாசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட தனக்கு என்ன வேணும் வேண்டான்னு ஒரு வீட்டுல நம்ம இருக்கிறோங்க. இப்ப நம்ம வீட்டுல ஒரு 3 பேர் 4 பேர் 5 பேர் இருக்கிறோம், ஒரு குடும்பமா இருக்கிறோம்னா நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்க சிந்திப்பீங்க இல்லையா? அது போல வேணுங்கிறதெல்லாம் வாங்குவீங்க, வேண்டாத பொருள் வெளியே தூக்கி போடுவீங்க. அது மாதிரி இருக்கும் இல்லையா?
அப்போ நமக்கு என்ன வேணும் வேண்டாம்னு நாம தீர்மானிக்கிற மாதிரி ஒவ்வொரு செல்லும் தீர்மானிக்கும். அதான் ரொம்ப பியூட்டியான விஷயம். நீங்க பாட்டுக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி சாப்பிடுறீங்க, விட்டமின் சி பற்றாக்குறையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்களா ஒரு சத்து மாத்திரை சாப்பிடுறீங்க, டானிக் சாப்பிடுறீங்க, ஏதோ விட்டமின் சி கம்மி நீங்க எதையோ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வைக்கல, அதை நீங்க சாப்பிட்டே இருக்கிறீங்கன்னா இது இவ்வளவு சி நிறைய இந்த மனுஷன் சாப்பிடறாருங்க வாங்கி வாங்கி அந்த ஒரு செல்லு உள்ள வச்சுக்காது. ஒரு செல்லோட தொகுப்பு தானுங்க, ஒவ்வொரு செல்லோட சேர்ந்த தொகுப்பு தானே நம்ம உடம்பு. ஒரு செல் கூட அப்படி தன்னிச்சையா ஒரு முடிவை எடுப்பதில்லை. விட்டமின் சி கிடைக்கும் போதே நிறைய வாங்கி வச்சுக்கணும் ஒரு செல் எடுத்துக்கிறதே கிடையாது. அதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் எடுத்து. இப்ப சொல்லுங்க, அப்ப அது எவ்வளவு நாலேஜோடு சிந்திக்குது. ஒவ்வொரு தனி மனிதனை போல சிந்திக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? காற்று, அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய சத்து பொருள், இதையெல்லாம் மேனேஜ் பண்ணுது. எந்த மாதிரி நமக்கு வேணும், எது வேண்டாம் தூக்கி போட்டுறது, வேண்டாம் தூக்கி போட்டு, வேணும்னா எடுத்து வச்சு. யார் போய் சொல்லி கொடுத்தா அதுக்கு? அப்ப அவ்வளவு நுட்பமானது நம்முடைய உடம்புல காற்று அந்த வேலையை அந்த இயக்கத்தை எல்லாம் அது செய்து கொண்டு இருக்கிறது. ஆச்சுங்களா? இப்ப எதுக்காக சொல்ல வந்தேன்? இடைவெளி. அப்போ ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த மெம்பரின் இருக்கு இல்லையா, மெம்பரின் தான் ஒரு காம்பவுண்ட் சுவர் மாதிரி. இதை தாண்டி ஒருத்தன் உள்ளுக்குள்ள போகணும் வரணும்னா அந்த செல்லு இருக்கக்கூடிய நாலேஜ் அனுமதிச்சா மட்டும்தான் அது கேட் ஓப்பன் ஆகும், இல்லை என்றால் ஓப்பன் ஆகாது. சரிங்களா? அப்போ அவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடிய நம்ம உடம்புக்கு வாதம் என்பது அவ்வளவு முக்கியமானது. இதுல ஆகாயத்துடைய பங்கு இதுதான், இடைவெளி. எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கணும் அங்கெல்லாம் கேப் கண்டிப்பா ஒரு இடைவெளி கண்டிப்பா. இன்னும் சொன்ன ரொம்ப குழம்பிக்குவீங்க, அதனால வித்தவுட் விட்டுருவேன். ஒரு செல்லுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா இது மாதிரி நிறைய ஐட்டம் உள்ள இருக்கு. அதுக்கும் உள்ள இடைவெளி இருக்குது. செல்ல பார்த்தாலே கண்ணுக்கு தெரியாது, அதுக்குள்ள இவ்வளவு சமாச்சாரம். அந்த ஆக்சிஜன் உள்ள குளுக்கோஸை உள்ள போனதுக்கு அப்புறம் மைட்டோகாண்ட்ரியால் வச்சு பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ஃபயரிங் ஒன்று எனர்ஜி கிரியேட் பண்ணுது. ஒவ்வொரு செல்லும் பண்ணுது. ஒவ்வொரு செல்லும் பண்ணக்கூடியதான் நம்ம உடம்புல ஒரு மின்சார அலை இயக்கம் நடக்குதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் யோசிச்சு பார்த்துக்கேன், அவங்களே மூல கோளாறாய் போதுமடா சாமி இது இன்னும் என்னென்னமோ பண்ணுது. ஒரு செல்லுக்குள்ள அவ்வளவு விஷயம் நடக்குது. இதெல்லாம் நம்ம கணக்குலயே எடுத்துக்கவே முடியல, அவ்வளவு நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல ஒரு 40 ஆண்டுக்கு முன்பாகவே அந்த ஆய்வை நிறுத்திட்டாங்க. இன்னும் போயிட்டு இருக்குதான். ஒரு செல்லை பத்தி நம்ம இன்னும் முழுசா படிக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது வாதம் என்பது இது மாதிரி எல்லாவற்றுக்குமான இயக்கமா இருக்குது இல்லையா? இதுல காற்றையும் ஆகாயத்தையும் கொண்டாந்து உள்ள இணைச்சிட்டோம். அப்போ வாதம் என்ன? ஆகாயம் காற்று சேர்ந்தா வாதம். அப்ப இது ரெண்டு சிறப்பா இருக்கணும்னு என்ன பண்ணணும்? ஏற்கனவே எல்லாம் சொல்லியாச்சு. ஆகாயம் என்ன? தூக்கம், ஓய்வு, இதெல்லாம் கரெக்டா ஒரு மனிதனுக்கு இருந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா வாதம் என்பது சிறப்பாக இருக்கும். காற்று, ஆமா, தூய்மையான காற்று, சுத்தமான காற்று இருக்கணும். இன்னைக்கு எங்க சுத்தமான காற்று எங்க இருக்குது? எங்க போய் தேடுறதையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தேடுற மாதிரி தான் இருக்குது. அப்ப காற்று என்பது தூய்மையாக இருக்க வரைக்கும் நமக்கு ஆரோக்கியமா இருக்கு. அப்ப ஆகாயத்துக்கும் காற்றுக்கும் 2 ஃபார்முலாக்குள்ள வாதம் என்பது அடக்கமாக இருக்கிறது. சரிங்களா? ஓகே. இதுல இன்னும் பாத்தீங்கன்னா வாதத்துல சில பகுதிகள் இருக்கிறதுங்க. உடம்பு முழுவதுமே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. வாதம் என்பது இயக்கமாக, குளிர்ச்சியாக, இதெல்லாமே காற்றினுடைய நகர்வுகளாக இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இதுல நிறைய வாதங்கள் இருக்குதுங்க. சித்த மருத்துவம் பாத்தீங்கன்னா வாதத்துல 84 வகைகள் இருப்பதாக சித்த மருத்துவம் சொல்லுதுங்க. ஒரு வாதம் 2 வாதம் வேணா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன? பக்கவாதம், முழங்கால் மூட்டு வாதம், நிறைய ஏதோ சில வாதங்கள் நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆனா இதுல 84 வகை இருக்குதுங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா பேர்கள்லாம் கூட இருக்கு. அவ்வளவுக்கும் பாத்தீங்கன்னா ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். ஆகாயம் காற்று சேர்ந்தா வாதம். நீங்க எவ்வளவு வாதங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா சரி, எத்தனை வாதங்களை நீங்கள் வகைப்படுத்தி வச்சிருந்தாலும் அதற்கு பேர் வேணா வேற இருக்கலாம். வேணா உதாரணத்துக்கு சில சொல்றேன் பாருங்களேன். உதரவாதம், பித்த சோனிதவாதம், சிலேப்பனவாதம், புராணவாதம், ஆமாசயவாதம், ஆச்சுங்களா, அனலெரிவாதம், வீரணவாதம், சமானவாதம், உதானவாதம், வியானவாதம், அஸ்திவாதம், மஜ்ஜைவாதம், ஆபத்திகவாதம். பாருங்க, சில வாதங்கள்லாம் பாத்தீங்கன்னா வாயிலேயே நுழைய அவ்வளவு பெயர்கள். கிட்டத்தட்ட 84 விதமான வாதங்கள்.
இப்போ வாதத்துக்கு ஃபார்முலா சொல்லிட்டு இப்போ ஒருத்தர் சொல்றாரு, நரித்தலை வாதம் எனக்கு பாதிச்சிருக்குதுங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொல்றாருன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு வந்து இப்போ வாதம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஆகாயம் காற்று சேர்ந்த வாதம், இதோட இயக்கம், இதோட வேலைகள், இதெல்லாம் என்னங்கிறது கிட்டத்தட்ட 1 மணி நேரமா உங்களுக்கு இதை பத்தி பேசிட்டு இருக்கிறங்கனால உங்களுக்கு அதை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ அவர் வந்து புதுசா ஒரு பேரை சொல்லிட்டாரு, எனக்கு வந்து நரித்தலை வாதம். இன்னொருத்தர் வந்து சொல்றாரு, எனக்கு தனுர் வாதம்ங்க. தனுர்னு ஒண்ணு இல்லை, முதுகு தண்டுவடத்துல வரக்கூடிய தனுர் வாதம். நரித்தலை வாதம்னா வேற ஒண்ணு இல்லை, முழங்கால் இல்லையா, முழங்கால், நம்முடைய முழங்கால் மூட்டு பகுதி இல்லையா, நம்முடைய முழங்கால் மூட்டு பகுதியில வீங்கி அந்த இது மட்டும் தேன்கூடு எப்படி இருக்கு, தேன்கூடு மாதிரி அப்படி புஷ்ன்னு முன்னாடி வந்து வீங்கிடுச்சு. அப்படி இருந்ததுக்கு நரி தலைவாதம். பார்த்தா நரியோட தலை மாதிரியே இருக்கும். பேர் அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க முன்னாடி இருந்தவங்க எல்லாம். அப்போ வாதத்துக்கான பேர் வந்து வேற வேற வருங்க. டோட்டலா எல்லா வாதத்துக்குமான அடிப்படை விஷயம் கேட்டீங்கன்னா, ஆகாயமும் காற்றும் சேர்ந்தா தான் அதுக்கு பேர் வாதம் அர்த்தம். அப்போ அது நோயா மாறினதுனால 84 வகை பிரிச்சுட்டாங்க. நோயா மாறினதுனால புரியுது, 84 வகையா பிரிச்சாங்க இல்லையா. 84 பிரிச்சிருந்தாலுமே இதுக்கு ஃபார்முலா என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார்முலா ஆகாயம் காற்று தான். இந்த ஆகாயத்தையும் காற்றையும் சரி பண்ணுங்க, கூடுதலா சில விஷயங்கள் என்ன பண்ணணும், அதை பண்ணினா போதும், வாதத்தை நாம் சரி செய்துடலாம். ரொம்ப எளிமையா இருக்குது இல்லைங்களா. ஆக 84 வகையான வாதங்கள் அது என்னவா கூட இருந்துட்டு போகட்டுங்க, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனா அதுக்கான அடிப்படை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதை நாம சரி செய்து விடலாம். பொதுவா வாதம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு பலத்துக்கும் பலவீனத்திற்கும் அடிப்படை இதுதான். நீங்க எழுதுறதுன்னா எழுதி வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியமான வரி. ஒரு மனிதன் பலமாக இருப்பதற்கும் பலவீனமாக இருப்பதற்கும் வாதம் என்பது அடிப்படை. சரி, நீங்க ரொம்ப பலசாலிங்க, நீங்க ரொம்ப பலசாலி, ஒரு பொருளை தூக்க சொல்றோம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோ இல்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு அரிசி மூட்டைன்னு வச்சுக்கீங்களேன். நீங்க ரொம்ப பலசாலிங்க, நான் சொல்லக்கூடிய வார்த்தை புரிஞ்சுக்கங்க, நீங்க ரொம்ப பலசாலி. ஒரு 50-60 கிலோ இல்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு மூட்டை வந்து உங்களை தூக்க சொல்றோம். தூக்க சொன்னா நீங்க முதல்ல என்ன செய்வீங்க தெரியுங்களா? முதல்ல அந்த பொருள் கிட்ட போயிருவீங்க, அந்த மூட்டை கட்டையெல்லாம் போயிருவீங்க, மூட்டையும் பிடிச்சிருவீங்க, மூட்டை பிடிப்பீங்க. அதுக்கு அடுத்ததா மூச்சை அடக்குவீங்க. தம் கட்டுனா தான் தூக்க முடியும். புரிஞ்சுங்களா? அடுத்து உங்க பலம் எங்க இருக்குது? கையிலையா, மசில்ஸ் இல்லையா? அப்படி வச்சு நம்மளால எடுத்துட முடியுமா? மூச்சை அடக்குறீங்க, இந்த இயக்கத்தோட சக்தி எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்து திரட்டி ஒரு பொருளை தூக்குறீங்க. புரிஞ்சுதுங்களா? இப்ப பலத்துக்கு எது காரணமா இருக்குது? காற்று காரணமாக இருக்கிறது. சரி, இதுக்கு உதாரணம் சொல்லிட்டோம். பலவீனத்துக்கு எப்படிங்க காற்று காரணமாக இருக்கும்? ஒரு மனிதன் பலவீனமாக இருக்கும்போது எல்லா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றீங்க, ஒரு எதிர்மறையான சிந்தனை என்பது அதிகமாக இருக்கும். ஒரு வேலை அப்படி ஆயிட்டா இப்படி ஆயிட்டான்னு ஒரு பயம் என்பது அதிகமாகும். வாத நோயாளிகள் அனைவரும் இந்த மாதிரி பாதிப்பில் இருந்தவர்களே. அவங்க கேட்டு பாருங்க, வாதம் வருவதற்கு முன் மனதளவில் வந்து பலவீனம் அடைவார்கள், 2வது உடல் பலவீனம் ஆயிரும். இப்ப மனம் பலவீனம் ஆயிருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறை சிந்தனை மிகுந்துகிட்டே போறது. சில ஆட்கள் இருப்பாங்க, நீங்க அவங்களை சந்திச்சீங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ இந்த ஆளை நம்ம இன்னைக்கு ஏன் பார்த்தோம், நம்ம ஒரு நல்ல காரியத்துக்காக போயிட்டு இருக்கும்போது அபசகுணமா எதோ அது நடக்கல, இது கிடைக்கல, அது என்னமோ புலம்பி தள்ளுறான் மனுஷன் சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாதத்தின் பாதிப்பில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள். வாதத்துடைய ஆட்சினா வாதத்தோட பாதிப்போட ஆட்சி ஆச்சுங்களா. அப்போ இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மனதளவில் பாதிக்கப்படுவார்கள், பின்பாக உடல் அளவில் பாதிக்கப்படுவார்கள். ஏன்னா மனதுக்கும் காற்றுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று நம்முடைய சப்ஜெக்ட்ல முதல்லயே பார்த்துட்டோம். புரிஞ்சுதுங்களா? இது எங்க வந்து கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய எதிர்மறை சிந்தனையா இருந்தா பலவீனத்துல அவங்க வார்த்தைகளிலேயே அது வெளிப்படும். ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் என்பது இருக்காது, அவங்ககிட்ட வரவே வராது. இந்த சைக்கோசோமாட்டிக் டிசார்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுங்க. சைக்கோசோமாட்டிக் டிசார்டர். சைக்குனா மனசு, சொமாட்டிக்னா உடம்பு, டிசார்டர்னா குளறுபடி அல்லது நோய். டிசார்டர்னாலே பெரும்பாலும் நோய் தாங்க, டிசார்டர் எல்லாம் நோயோட சேர்ந்தது. அவன் தெளிவா ஆங்கிலத்திலும் பேர் வைக்கும் சொல்லிக்கிறான், மனசு கெட்டு உடம்பு கெட்டு வரக்கூடிய நோய் சைக்கோசோமாட்டிக் டிசார்டர்.
அப்ப மனம் பாதிக்கும், ரெண்டாவது உடம்பு பாதிக்கும். உண்மையிலேயே நமக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாமே மனதால பாதிக்கப்படுவதே அதிகம். 70% மனதால் வரக்கூடிய நோய்கள் சொல்றாங்க. 30% தான் நம்ம உடம்புக்குன்னு நேரடியா வரக்கூடியது, தாக்குதலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஓகே, இது அறிவியலும் அதைத்தான் ஒத்துக்குது. சைக்கோசோமாட்டிக் டிசார்டர் அப்படின்னு அதான் பேர். அப்ப மனதளவில் பலவீனம் வெளிப்படும். இப்ப நீங்க பேசும்போதே இந்த ஆள் வாத சம்பந்தமான ஆளான்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். எதிர்மறையான பேச்சே பேசிட்டு இருப்பாரு. எதா இருக்கட்டும், எந்த ஒண்ணுக்குமே பாசிட்டிவ் அப்ரோச் இருக்காது. நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். ரைட்டு, இந்த ஆளுக்கு வாதத்தினுடைய பாதிப்பை துவக்கி விட்டார். அது கூடிய விரைவில் எங்க போய் தெரியும்? உடம்புல தெரியும். அவ்வளவுதான். சரிங்களா? சரி, புரிஞ்சிருச்சுங்களா? பலத்துக்கும் பலவீனத்திற்கும் வாதமே காரணம். இது வாதத்தினுடைய அடிப்படை கோட்பாடு. பாருங்க, வாதத்தினுடைய அடிப்படை கோட்பாடு. வாதம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதோட அடிப்படை கோட்பாடு இதுல இருந்துதான் துவங்குகிறது. ரைட், இதுக்கு சில எக்ஸாம்பிள், 5 விதமான எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோங்க. 5 விதமான எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வரோம். வாதத்தினுடைய பாதிப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வாதம் சிறப்பாக இருந்துட்டு இருக்க வரைக்கும் அது நோய் கிடையாது. வாதம் என்பதே நோய் கிடையாதுங்கிறத நான் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேன். மீண்டும் இந்த இடத்துல சொல்றேன், வாதம் என்பதே நோய் இல்லை. ஆகாயம் காற்றும் இதுல 2ல ஏதோ பாதிக்கப்படுறது, இதுல 2ம் பாதிக்கப்படுறது. இப்படி பாதிக்கப்பட்டால் நோய் ஆயிரும், வாத நோயாக மாறும். இந்த 2ல எது ஒண்ணு பாதிச்சாலும் வாத நோய், இல்ல 2 சேர்ந்து பாதிச்சாலும் வாத நோய் என்பதை தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ரைட், இப்படி பாதிச்சிருச்சுங்க, எனக்கு காற்று அல்லது ஆகாயம் ஏதோ ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். எப்படி நான் அதை தெரிந்து கொள்வது அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதற்கு சில அறிகுறிகள் எல்லாம் இருக்குங்க. முதல்ல தோல் வறட்சி ஏற்படும். வாத நோயுடைய இது பாத்தீங்கன்னா, வாதம்னா குளிர்ச்சின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ ஒரு நார்மலா இருக்கக்கூடிய குளிர்ச்சி தன்மை, நவதுவாரங்களில் எல்லாம் குளிர்ச்சி சொன்னோம் இல்லையா? அந்த குளிர்ச்சி தன்மை என்பது இருக்காது. சரிங்களா? பொதுவா ஆசன வாய்கள்ல நிறைய பேர்த்துக்கு மலச்சிக்கல், மலக்கட்டு, ஃபைல்ஸ் பிரச்சனை, உள் மூலம், வெளி மூலம், பிஸ்டுலா, இது மாதிரி நிறைய சொல்றாங்க இல்லையா? விஷயம் ரொம்ப சுலபம். ஆசனவாய் பகுதியில அந்த ஈரப்பசை, அந்த பசைத்தன்மைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா மலம் ஈஸியா வெளியில போகும், கழியும் இல்லையா? அங்க ஒரு வறட்சித்தன்மை வெகு காலத்துக்கு உண்டாயிடுச்சு. நாம் அதை பார்க்கல, என்ன சொல்றோம்? மலச்சிக்கல் சொல்றோம், இல்ல ஃபைல்ஸ் பிரச்சனைங்க, ரத்தமா போகுது. அந்த ஈரத்தன்மை இல்லாம காஞ்சு போய் ரத்தமா போற அளவுக்கு நம்ம கண்டுக்கல. சொல்றது புரிஞ்சுங்க. ஆக இது ஒரு அடிப்படையான விஷயம். சரிங்களா? ஈரத்தன்மை என்பது நவதுவாரங்கள் இல்லாம போயிடுச்சு, ஒரு பசவுத்தன்மை அது இல்லை என்றால் கண்டிப்பாக அதற்கு அடுத்த கட்டத்தை நோக்கி பாதிப்பு நகரும், அது நோயாக மாறும். அப்ப என்னவா முதல்ல தெரியும்? வறட்சி. தோல் பாருங்க, சில பேருக்கு தோலை தேய்ச்சாலே வெள்ளைய செதில உதிருங்க. பாருங்க, உங்களுடைய தோல் பகுதி இருக்குது இல்லையா? இதை பாருங்க, டச் பண்ணி பாருங்க. ஒரு ஆயில் கோட்டிங்க, எண்ணெய் பிசு பிசுப்பா இருக்குது இல்லையா? இதுக்காகவே பாருங்க, நம்ம முன்னோர்கள்லாம் பாருங்க, கை கால்கெல்லாம் எண்ணெய் எல்லாம் தேய்ச்சிப்பாங்க. கைகளுக்கு கால்களுக்கு வறண்டு போக கூடாதுங்கிறதுல அவ்வளவு கவனமா இருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு தலைக்கே எண்ணெய் வைக்கிறது இல்லை. எதுக்கு போய் தலைக்கெல்லாம் எண்ணெய் வச்சு, அது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. புரியுதுங்களா? அது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையில இருக்குதுங்களே, அது முடியெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனா இருக்கு. காளான் அப்படியே பெருசா தலையில காளான் முளைச்ச மாதிரி முடியெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா ட்ரை ஹேரா, ஒரு ஒரு எண்ணெய் பசி என்பதே கிடையாது. தலைக்கே எண்ணெய் பசி இல்லை, அப்புறம் எங்க போய் கை கால்கள் எண்ணெய் பசியோடு இருக்குது. எதுக்காக சொல்ல வரேன்னா, தோல் பகுதி இருக்குது இல்லைங்களா? இது ஒரு வறட்சித்தன்மை ஏற்படுகிறது என்றால், வறண்டு போயிட்டு இருக்குது அப்படின்னா வாதம் துவங்கிவிடும். அது எந்த சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கறதையெல்லாம் குறிப்பா விளக்கப்படுத்துறேன். ஒரு உதாரணத்துக்காக புரிஞ்சுக்கணும். வறண்டு போகக்கூடாது, கையும் சரி காலும் சரி. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமா பாத்தீங்கன்னா மரத்து போறது, கையெல்லாம் மரத்து போச்சுங்க, மரம் ஆகி போச்சு. காலையில் ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லைங்களா? கழுத்துக்கெல்லாம் பட்டை போட்டு பாருங்க, ஒரு பகுதி எப்பவும் போல ரத்த ஓட்டம் இதெல்லாம் சீரா சிறப்பா இருந்துட்டு இருந்ததுன்னா அந்த பகுதிக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை உண்டாகுமா? கழுத்து எலும்பு, குருத்து எலும்பு, இங்க தேய்மானம், இதுக்கெல்லாம் ஏதாவது வேலை இருக்குமா? எல்லா பக்கம் இயக்கம் சீரா சிறப்பா இருந்துட்டு இருக்குன்னு வைங்களேன், அந்த பகுதியை மட்டும் எப்படிங்க தனியா பாதிக்க முடியும்? நான் சொல்ல போறீங்களா? மரத்து போதல். இன்றைக்கு நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா கை மரத்து போயிடும்.
கொஞ்ச நேரம் ஒரு பொருளை பிடிச்சிட்டு இருந்தா போதும், கை அப்படியே ரத்த ஓட்டம்லாம் ஸ்டாப் ஆகி அப்படியே விறகு கட்டையாட்டு ஆயிடுச்சுமா, கட்ட மாதிரி ஆயிடுச்சு சொல்றாங்க இல்லையா. அப்போ கைகள் வந்து மரத்து போறது, கால் மரத்து போறது. இன்னும் நிறைய பேர்த்துக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருப்பாங்க, தூக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கால் நரம்புகள் அப்படியே அப்படி 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 பின்னும், கால் நரம்புல இழுத்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். கெண்டைக்கால் எல்லாம் வந்து எனக்கு இழுத்து இழுத்து பிடிக்குதுங்கம்பாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கன்சல்டிங் வரும்போது. ஒரு காலால இப்ப இடது கால் வந்து பின்னாடி தொடை பக்கத்துல இருந்து கீழே நரம்புகள்லாம் சுண்டி பிடிக்கிற மாதிரி இருந்தா, இந்த காலோட துணையை வச்சு அப்படியே அந்த காலை தேய்ச்சி விட்டா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருங்க. தூக்கத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அறிகுறி, நல்லா புரிஞ்சுக்குங்க. ரொம்ப வறண்டு போயிடுது, மரத்து போயிடுது, நரம்புகள்லாம் வந்து வெட்டி வெட்டி இழுப்பது, அதுக்கப்புறம் கரடு முரடா மாறிடுது, ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடுது. இந்த என்ன சொல்றீங்க, கை கடினமான வேலை செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கையெல்லாம் காப்பு காய்ச்சமா இருக்கும் இல்லையா. நம்ம உடம்புல சில பகுதி எல்லாமே அப்படி கரடு ரஃபா மாறி ஸ்டிஃபா மாறிடுறதுன்னு சொல்லுவாங்க. காலில் என்னுடைய குதிகால் இருக்கு இல்லையா, அந்த ஹீட் பகுதியெல்லாம் வந்து சில பேருக்கு ரொம்ப கெட்டியா, இந்த காலில் வந்து எதாவது குத்துனா கூட தெரியாத அளவுக்கு மரத்து போயிடுற மாதிரி நடக்குது இல்லையா. இது அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா வாதத்தினுடைய அறிகுறி. ஏன்னா இயக்கம் அப்படின்னா ரத்த ஓட்டமும் ஒரு இயக்கம் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா பக்கமும் ரத்த குழாய்கள்ல ரத்தம் எல்லாம் போகணும், நரம்புகள் எல்லாம் சரியா இயங்கணும், கை கால் நீட்ட மடக்கை எல்லாம் சரியா இருக்கணும். இதெல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா. இந்த இயக்கத்தில் எப்போது பாதிப்பு வருகிறதோ அப்போது பிரச்சனை துவங்கி விட்டது என்று பொருள், புரிஞ்சுங்களா. அப்போ வாதம் என்பது சிறப்பா இருக்க வரைக்கும் இந்த இதுகள் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு வரவே வராது, நீங்க ஆரோக்கியமா இருந்துட்டு இருப்பீங்க. எப்போ இப்ப நான் சொன்ன முக்கியமான இண்டிகேஷன் ரொம்ப முக்கியமானது. இந்த இது வந்துருச்சுன்னா நீங்க அலர்ட் ஆயிருங்க, பயப்படக்கூடாது. நான் பயப்படுறதுக்காக சொல்லல, நீங்க பயப்படக்கூடாது. இதுக்கு என்ன செய்தால் அதற்கு தீர்வு கிடைக்கும், இதுக்கான ஆல்டர்னேட் என்னன்னு தான் தேடணுமே தவிர ஐயோ இப்படி வந்துருச்சே ஒரு காலம் பயந்துக்க கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, பலமும் பலவீனமும் வாதத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம். நீங்க பலமாக இருப்பதும் வாதத்தினால் பண்ண முடியும். ஏன்னா அஸ்திவாரமே வாதம் தான் சொல்லியாச்சு, இதுக்கு மேல நீ என்ன சொல்றது. அப்ப பலவீனம் ஆயிட்டீங்கன்னா அஸ்திவார ஆட்டங்கன்றமா இல்லையா. அதனால எக்காந்து கொண்டு பயப்படக்கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயம் வரக்கூடாது. நீங்கள் ஸ்ட்ராங்கா இருங்க. இதுக்கான வழி இருக்கும்போது ஏன் பயப்படணும், முதல்ல எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்குது இல்லையா. அப்போ அந்த தீர்வை நோக்கி தான் நாம நகர போகிறோம். அதனால பாருங்க, என்ன ஆகக்கூடாது, வறட்சி ஆகக்கூடாது, மறுத்து போகக்கூடாது, நரம்புகள் வெட்டி வெட்டி இழுக்கக்கூடாது, கரடுமுட ரொம்ப ஸ்டிஃபா மாறி இருக்கக்கூடாது. இதெல்லாமே அதனுடைய அறிகுறிகளாக, வாதத்தின் அடிப்படை அறிகுறிகள். நான் சொல்றது அடிப்படையில இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாதத்தினுடைய பாதிப்பு ஒரு மனிதனுக்கு துவங்கி விட்டது என்பதை ஒரு பாமர மனிதன் கூட எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கறதுக்கான மிக அடிப்படையான விஷயம். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் இருக்கு, அது குறிப்பிட்ட நேரத்துல வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்கிறாங்க, 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும், பகலையும் சரி நள்ளிரவுலையும் சரி. இப்ப நள்ளிரவுல 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும், பகல் பொழுது மதிய பொழுது இருக்கியா 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும், இது வந்து வாதத்திற்கு அப்படின்னு ஒரு நேரமாக வைத்திருக்கிறார்கள். வாதம் அதிகம் தன்னுடைய அறிகுறிகளை எல்லாம் காண்பிக்கக்கூடிய நேரம், வாதம் சிறப்பாக இயங்கக்கூடிய நேரம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. சரிங்களா, ஓகே. இதை பற்றி எல்லாமே நாம தொடர்ந்து பார்ப்போம். ஒரு 10 நிமிடம் ஒரு டீ பிரேக் போலாம். அதுக்கு முன்னாடி இந்த கடந்து வந்ததுக்குள்ள நமக்குள்ள ஏதாவது டிஸ்கஷன் இருக்குன்னா நம்ம பேசிடுவோம். அதுக்கு ஒரு 5 நிமிடம் எடுத்துக்குவோம், அதுக்கப்புறம் நம்ம டீ பிரேக் போகலாம். இப்போ நீங்க உங்களுடைய மைக்கை ஆன் பண்ணிக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. வாதம்ங்கிறது வந்து பிறப்புல வந்து ஆரம்பிக்கிற ஒரு தன்மைன்னு சொல்லும் போது, அது ஏன் இந்த நடு வயது வரும்போது நம்மளுக்கு நிறைய அஃபெக்ட் பண்ணுது, சரியா மெயின்டைன் பண்ணாததுக்கு தான் காரணமா? கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. ஏன்னா குழந்தைகள் அவ்வளவா நம்ம வாத நோய்கள் பார்க்க முடியாது, எக்ஸப்டிங் ஃபியூ வந்து இந்த போலியோ அது மாதிரி சிலதுதான் நம்ம பார்ப்போம். பட் அஃபெக்டட் பீப்புள்னு பாத்தீங்கன்னா அவங்க நடு வயது தாண்டி தானே இருக்கிறாங்க. அதாவது ஒரு பித்த வயதோ இல்லைன்னா கப்ப வயதுல இருக்கிறவங்களுக்கு தான் இது அதிகமா வருது. ஆமாங்க. ஆனா இப்ப நம்ம அதுதாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா,
வாதம், பித்தம், கபம் எல்லாமே பராமரித்தல் தான் இருக்கு. நாம இது எப்படி வந்து மெயின்டைன் பண்றோம், நாம நெறிமுறைப்படுத்தி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் இருக்குதுங்க. பாருங்க, நம்ம வாதமாய் பிறக்கிறோம். வாதமாய் பிறப்பதில் இருந்தே வந்து யாருக்கும் பாதிப்பு உண்டாவதில்லை. பெரும்பாலும் பிறந்ததுமே வாத நோயாளிகளா இல்ல, ஜெனட்டிக்கா இருக்கக்கூடிய சில பேருக்கு மட்டும்தான் இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் பித்தம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்துல இதனுடைய கை தாழ்ந்தும் இல்லையா. பொதுவா வீட்டுல ஒருத்தர் டாமினேஷன் அதிகமா பண்றாங்க அப்படின்னா மத்தவங்க அவங்க கீழே தான் இருப்பாங்க இல்லையா. ஆமாங்க ஐயா, ஆமா. இப்ப அதுதான் நடக்குது. நீங்க மத்திய வயதுல அதற்கு கடந்துதான் வந்து பாத்தீங்கன்னா வாதத்துடைய தாக்கத்தை பார்க்கிறீங்க அப்படின்னா, வாதம் சிறப்பா இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் பாலப்பருவம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் அதனால பிரச்சனை வர்றதில்லை. அதை கடந்துதான் வருது. அது கூட பாருங்க, சில சமயங்கள்ல வந்து காய்ச்சல் உண்டாகும். காய்ச்சல் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வாதமா வந்திருக்கும், 2 பக்கம் வாதமா மாறும். நிறைய பேர்த்துக்கான இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நோய் துவங்கி அதுல இருந்து துவங்கினதா தான் இருக்கும். ஏதோ ஒரு நோய் வந்தது, அதுல இருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்களே தவிர எடுத்தெடுப்படியே வந்து வாத நோயுடைய பெரிய தாக்கம் வந்து ஏற்பட்டிருக்காது. அப்போ பித்தம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலத்திலையும் கூட அவங்க வாதத்தை பத்தின ஒரு என்ன சொல்ற உடல் பராமரித்தல் அப்படிங்கிறது சரியா இல்லாம இருந்திருக்கலாம். வாதம் உண்டாக்கக்கூடிய உணவுகள்னு இருக்குங்க. இப்ப நம்ம ஆட்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எதை வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம் சொல்றாங்க இல்லையா. ஆக்சுவலா அந்த டயட்டே தவறுங்க. முதல்ல அந்த டயட் அறவே தவறு. காற்றை உள்ளே போய் அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடாது. நம்ம பாருங்க, கோது மருத்துவம் ஒண்ணு எடுத்துட்டு இருக்கேன், கோது தெரப்பி. அந்த வலிகளை பத்தின ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு வகுப்பு ஒன்று நடத்துவோம். அதுல காற்று வந்து உடம்புக்குள்ள அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் சிலதான் பட்டியலை கொடுப்போம். இந்த உணவை நீங்கள் வாத நோயாளிகள் அவசியம் சாப்பிடக்கூடாது. குறிப்பா வலிகள் அதிகமா ஆயிட்டு போவதனாலே வாதத்துடைய துவக்கம் தான். வலியும் வாதம் பிரிக்கவே முடியாது. அப்போ வலி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அதே தொடர் வலியா இருக்கும்போது ஒரு வேலை செஞ்சிருக்கிறீங்க, அதனால ஒரு வலி உண்டாயிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தா சரியா போகும். ஆனா மேலும் மேலும் வலி பெருகிட்டே போகுது. வலிக்காக நீங்க பெயின் கில்லரோ தைலமோ போட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா இது வாதத்தினுடைய அறிகுறி. அப்ப நீங்க உணவுலையும் வந்து நீங்க கவனம் செலுத்தணும். காற்றை அதிகப்படுத்தக்கூடிய உணவை சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை அதிகமாகும். பாருங்க, வாத நோயாளிகள் வந்து குளிர்ந்த நீர்ல குளிக்க கூடாது. வாத நோய் இருக்குது இல்லைங்களா. வாத நோய் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பாருங்க, இல்லைங்க நான் சின்ன வயசுல இருந்தே பச்சை தண்ணியில் தாங்க குளிச்சு பழகிட்டேன்பாங்க. கண்டிப்பாக குளிர் தண்ணீர் என்பது வாதத்தை அதிகப்படுத்தும். அப்ப இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு தெரியாம போறதுனால பித்தம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலகட்டத்திலே ஒரு மனிதன் வந்து எச்சா வாதத்தால பாதிக்கப்படுவார். ஓகே, சரிங்க சார். அப்ப அவங்களுக்கான தீர்வு நீங்க கடைசியில சொல்லுவீங்களா சார் வகுப்போட? இதெல்லாம் ஒருங்கிணைத்து சொன்னதுக்கு அப்புறம் தீர்வு பத்தி நம்ம பேசுவோம். ஓகே சார், தேங்க்யூ. சரி. அடுத்ததுங்க. வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? வேற டிஸ்கஷன் இருந்தா பேசுவோம், இல்லை ஒரு பிரேக் எடுத்துக்குவோம். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா, அங்கங்க இந்த ரத்தம் கட்டி போகுது இல்ல, பிளட் கிளாட் ஆகுறது, அதெல்லாம் கூட வாதத்தின் அறிகுறி தானே? ஆமாங்க. ரத்தம் வந்து கட்டிக்கொள்வது, இயக்கம் தடைபடுறதுனாலே வாதம் பிரச்சனை தான் ஆரம்பிக்குதுங்க. வாத பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. இயக்கம் தடைபடக்கூடாது. இயக்கம் என்பது வாதம்ங்க. இயக்கம் தடைபடுதுன்னா வாதம். சரிங்க. சொல்லுங்கம்மா. நன்றிங்க, அதுதான் கேட்கறதுக்கு தான் கேட்டேன். சரி. ஓகே. இந்த ஒரு கேள்விதான். மறுபடியும் நீங்க வேற ஏதோ கேட்க வரீங்களான்னு நினைச்சிட்டேன் நான். இல்ல அவ்வளவுதான்.